வெல்கம் டு த டிபேட். ஏ இஸ் அ பூன் ஆர் பீன். ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய ப்ராப்ளமே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளீனிங் த ஹவுஸ் அண்ட் மாப்பிங் த ஹவுஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஹெல்ப்பர் ஹையர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஹெல்ப்பர் காஸ்ட் வந்து க்ளோஸ் டு 5,000 rupees per month. அந்த ஹெல்ப்பர் வந்து சொல்ற டைத்துக்கு வரலன்னா ப்ராப்ளம். சில நாள் வந்து லீவ் போடுவாங்க சிக்கு. அப்ப இவங்களே எடுத்து பண்ணணும். ஸோ ஹேவிங் ஓல்ட் ஏஜ் இருக்கும்போது அவங்களே எடுத்து பண்றது டிஃபிகல்டிஸ் இப்படின்னா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க அம்மாட்ட நான் ஏர்லியராகவே சொன்னேன், யூ கேன் பை அ ரோபோ. ரோபோ கேன் ஆட்டோமேட்டிக்லி வீடை மாப்பும் பண்ணிடும், கிளீனும் பண்ணிடும். ஷி வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட். எப்படி எதனா பண்ண போகுது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் இயர் டியூரிங் திவாலி my dad and mom visited my house. So இங்கே I have that robo. So it cleans by vacuuming and also mop it. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் லைக் நாங்கள் வீட்டை விட்டு வெளில இருப்போம், வெளில சுற்றிட்டு இருக்கும்போதே நான் தட்டி விடுவேன், ஆமாம் நான் வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் கூட்டிட்டு மாப் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்தது. விரல்னா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி வெரி க்ளீன். ஓகே. ஸோ இப்போ அந்த கிளென்லினஸ் பார்த்துட்டு அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அது உடனே எனக்கு ஒரு ரோபோ வேணும்னாங்க. இந்தியா போனாங்க. ஐ ஆர்டர்ட் இட். ஷி ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் நவ் த ஹெல்பர் லாஸ்ட் த ஜாப் பிகாஸ் ஆஃப் த ரோபோ. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த ஏஐ யூஸ் பண்ண இந்த ரோபோ ஆட்டோமேட்டிக்காக போய் எல்லாமே பண்ணுது அப்படின்னு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஷீ சேஸ் தீஸ் ஆர் ஆல் லைக் டெக்னாலஜி ஸோ பூன் டு அஸ் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே பேசின்னு இருக்கும்போது ஐ டோல் மம்மி த ஏஐ இஸ் ஸோ ட்ரமேட்டிக்லி சேஞ்சிங். அது என் வேலைக்கும் அப்போ வைக்கும். ஃபியூச்சர்ல வந்து உங்க பேரன் பேத்தி என்ன வேலை பார்க்கணும்னே தெரியல அளவுக்கு கன்ஃபியூஷனும் கொண்டு போய் நிறுத்துன்றோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஏன் கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்தருக்கு வேலை போற அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், நீங்க ஒரு ரோபோ வாங்கிட்டு ஒருத்தங்களை வேலையை விட்டு தூக்கிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படிங்கும்போது ஆஹா அப்படின்னு ஒரு ஆஹா மூமெண்ட் தான். ஸோ இப்போ இந்த இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இட் வாஸ் அ பூன் as well as a bane ஃபார் மை mom. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரியலி ஹூ வாஸ் டாக்ஸிங், இட் வாஸ் மை mom. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அதை புகழ்றாங்க. அதுவே ஒரு கெட்டது வரும்போது ஸ்டார்டட் கர்சிங் இட். ஸோ அப்ப ரோபோட் இஸ் டூயிங் ஆக்சுவலி வாட் இன்டென்ட் டு டூ. லைக் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க இந்த டாஸ்கை பண்ணணும் போது ரோபோட் பண்ணிடுது. ஸோ அப்ப அது உண்மையிலே பூனா பேனா, அதுதான் இன்னைக்கு டிபேட். அதுக்குள்ளதான் போக போறீங்க. ஐ அம் கோனா ஸ்பீக் ஃபார் ஏஐ இஸ் பூன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்ல ஹியூமன்றது வந்து பயங்கர பவர்ஃபுல். இந்த பிளானட் ஏர்த்தே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வச்சது தான் சட்டம். ஸோ நம்மளை விட வந்து பலமை வாழ்ந்த ஒரு சிங்கம் புலி எல்லாம் வந்து நம்ம ஜூல வந்து ஒரு கூண்டுகளை போட்டு அடைச்சிடுவோம். அதே மாதிரி நம்ம என்ன வேணா சாதிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். ஏன்னா நம்மளை விட வந்து லயனுக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மி. என்னதான் பலம் அதிகமா இருந்தாலும் இன்டெலிஜென்ஸ் கம்மின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம். இது நாள் வரையும் மனித இனம் வந்து எவால்வ் ஆனதுல இருந்து 2020 வரைக்கும், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்டெலிஜென்ஸை வந்து எந்த ஒரு அனிமலோ ஒரு ஆர்கானிசமோ வந்து கிட்ட கூட நெருங்கிறது கிடையாது. நம்மளுக்கு சவாலா இருந்ததே கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கோம், பவர்ஃபுல். ஆனா இந்த சாட்ஜிபிட்டின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்த அப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸை வந்து கேள்வி கேட்குது. அதை வந்து நான் தான் உன்னை விட இன்டெலிஜென்ட் அப்படின்றத வந்து அது வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல மிஷின்ஸ்லாம் வந்து நிறைய ஆட்டோமேட் பண்ணிச்சு. இதெல்லாம் பேசும்போது எப்பயுமே அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கொண்டு வந்துருவாங்க. மிஷின்ஸ்லாம் இதே மாதிரி தான்ப்பா வந்தது, எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட் பண்ணிச்சு. அப்பெல்லாம் வந்து அவங்க சர்வே ஆகலையா, நம்மளாம் சர்வே ஆகலையா, இன்டர்நெட் வந்தது அப்பயும் தான் வந்து நிறைய டிஜிட்டல்லாம் வந்து நிறைய உள்ள வரும்போது இதேதான் சொன்னாங்க, எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்ட்டு. இப்பெல்லாம் நீயும் நானுமே வேலை செஞ்சுட்டு இல்லையா அப்படின்ட்டு இந்த கதையை தான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. பட் ஒன் திங் பீப்புள் ஆர் நாட் திங்கிங் இஸ், இதை வந்து காக்னிட்டிவ்லி அது வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. என்னோட திங்கிங் எபிலிட்டியே வந்து நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லும் போது அந்த இடத்துலதான் வந்து ஹியூமனிட்டி வந்து பேக் சீட் எடுத்துருமோ. ஹியூமனை விட வந்து ஒருத்த முன்னாடி வந்துட்டான். எப்படி சிங்கத்தை வந்து நான் என்னோட இன்டெலிஜென்ஸை வச்சு நான் வந்து மேல வந்தனோ அதே மாதிரி அதோட இன்டெலிஜென்ஸை வச்சு அது எனக்கு மேல போயிடும் அப்படின்றது வந்து நினைக்கும் போது எனக்கு அதை தான் வந்து பயம் கொடுக்குது. அதை வந்துதான் நான் வந்து இது வந்து ஒரு பேன் டு ஹியூமனிட்டி, என மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பேன் டு டோட்டல் ஹியூமனிட்டி
நம்மள வந்து ஏஐ வந்து ஆட்டி படைச்சிடும் அப்படின்றத வந்து நம்ம நான் வந்து இப்ப பேச போறேன். ஸோ அதனால வந்து நானே வந்து இந்த டிபேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட் 4 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஈச் வில் டேக் 5 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் த டாபிக் ஃபியர். ஏன் வந்து ஏஐ பார்த்தா நான் இவ்வளவு பயப்படுறேன் அப்படின்றத வந்து நான் வந்து பேசலாம்னு இருந்தேன். ஸோ உன்னோட இன்ட்ரோலயே வந்து உங்க அம்மா வந்துட்டு வேலையை ஒரு கூட்டி பெருக்கிற அம்மா வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு நீ வந்து சொன்னேன். ஸோ இதே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஜாப் லாஸ். ஸோ ஜாப் லாஸ் போயிடுச்சு அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க, அப்ஸ்கில் பண்ணிட்டு அடுத்த ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கூட்டி பெருக்கிற அம்மா வந்து இப்போ ஒரு வயசு வந்து ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வீட்டுல வந்துட்டு பாத்திரம் கழுவி அவங்க வந்து குழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அவங்க வந்து ஒரு ஏஐ ரோபோட்னால வந்து ஒருத்தரோட வீட்டுல இருந்து வேலை போயிடுச்சு அப்படின்னும் போது 25,000 ரூபாய் சம்பாதிச்சவங்க இப்ப 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 பேருமே வந்து அந்த ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக விலை கம்மியாவே இந்த ரோபோட் எல்லாரும் வாங்குறாங்கன்னும் போது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிடும். அவங்க என்ன மாதிரி அப்ஸ்கில் பண்ணிட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன இப்போ உட்காந்துக்கிட்டு காலேஜ்ல போயிட்டு எதனா கோடிங் கத்துக்க முடியுமா, இல்ல என்ன மாதிரி வந்து அவங்களோட டிஜிட்டலா அப்ஸ்கில் பண்ணி அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ when I talk about job loss, ஏன்னா இது எல்லா செக்டாருமே அடிக்க போகுதுன்றதுனால வந்து ஸோ நான் அதெல்லாம் பார்த்து தான் பயப்படுறேன். இன்னொன்னு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நான் சொன்னேன் பாத்தியா, அது நடந்தது பாத்தீங்கன்னா இப்ப எங்க தாத்தா வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, கையில தான் வேலை செய்வாரு இல்லையா, ஃபுல்லா மேனுவல் ஒர்க்கா இருந்தது. ஸோ அவரோட ஜென்ரேஷன்ல தான் வந்து ஒரு மிஷின் உள்ள வருது. அந்த மிஷின் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஸ்டில் கையில தான் வேலை செஞ்சிருந்தாரு. ஆனா எங்க அப்பா தான் வந்து அந்த மிஷினை யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு ஆபீஸ்ல சேர்ந்து அவர் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள வருது. கம்ப்யூட்டர் உள்ள வரும்போது எங்க அப்பா ரிட்டையர் ஆகிற வரையும் எங்க அப்பா கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சதே கிடையாது. இன்னி வரையும் அவருக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியாது. ஆனா அவங்க பையன், நானு, எங்க அண்ணன், எங்க அக்கா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறோம். சோ இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து ஒரு டிரான்சிஷன் அழகா நடந்தது. ஆனா இந்த ஏஐ பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2020 வந்து ChatGPT 2021 வந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடப்பட்ட அந்த 2 வருஷம் 3 வருஷம் கேப்ல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ரெவல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு, புது புது ப்ராடக்ட் இறக்கிக்கிட்டே இருக்கானுங்க. சோ அப்படின்னும் போது வந்து எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்டா இன்னைக்கு ஒண்ணு விடுறீங்க, நாளைக்கு ஒண்ணு அடுத்தது விடுறீங்க அப்படின்னும் போது இந்த பேஸ் இருக்கு பாத்தியா, இந்த டிரான்சிஷனுக்கு வந்து மூச்சு விட முடியாத அளவுக்கு வந்து டிரான்சிஷன் இருக்குன்னும் போது அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஆகணும், அதுக்கப்புறம் என்னோட குழந்தை என்ன கத்துக்க போகுது எனக்கு தெரிய மாட்டேது, யாருமே என்னை வந்து கைட் பண்றதுக்கு இல்லையோ அப்படின்ற அந்த பயம் எல்லாம் உள்ள வருது. மூணாவது பாத்தீங்கன்னா செம்ம ஈஸி டு ஆக்சஸ்ல ChatGPT. எவனுக்குலாம் இங்கிலீஷ் தெரியுதோ அவங்க போய் டைப் பண்ணா கூட போதும், இல்ல இன்ஃபேக்ட் தமிழ்ல கூட அடிச்சா கூட அது வந்து ஆன்சர் பண்ணுது. இட்ஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி பேரண்டிங் நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசியிருக்கோம். எப்படி இது இன்டர்நெட் மூலியமா வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப வந்து டிவி போயிடுறாங்க, டீனேஜ் பசங்கள்லாம் வந்துட்டு இதுக்கே அடிமை ஆயிடுறாங்க அப்படின்றதான் நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். ஆனா இந்த ஏஐ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆஸ் அ பேரண்டா நான் வந்து சூப்பர்வைஸ் பண்றது, என் குழந்தை என்னத்தை வந்து யூஸ் பண்ணுது, எதை வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து டீப் ஃபேக்லாம் நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டானா, இதை எப்படி வந்து அவனை வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே இந்த ஏஐ புரியலன்னும் போது ஏன்னா பேஸ் வந்து பயங்கரமா இருக்கு. போது நான் என்ன மாதிரி பேரண்டிங் நான் பண்ண முடியும் அப்படின்றத நினைச்சாலே எனக்கு வந்து கதி கலங்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எந்திரன் படத்துல வர மாதிரி ரொபாட் மாதிரி வந்து அவனை ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான்னு வையேன், சிட்டி ரோபோ வந்து எப்படி அந்த செகண்ட் பார்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு வைரஸ் உள்ள அமிச்சு அது மாதிரி டிஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எவனாவத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா ஸோ ஹியூமனிட்டியே வந்து டக்குன்னு ஒரு பாம்பு போட்டு எதனா பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது, ஏன்னா வாருக்கு இருக்கு எதனா போயிடுச்சுன்னா, இல்ல வேற யாருன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் நினைச்சு பார்த்தாலே வந்துட்டு படத்துல எடுக்கிறதெல்லாம் நிஜத்துல வந்துருமோ அப்படின்றதும் ஏன்னா பயமா இருக்கு. லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து ரெசியூம்லாம் வந்து இப்போ வேலைக்கு வந்து நம்ம வந்து ரெசியூம் போட்டோம் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து யாராவது ஒரு ஹியூமன் தான் உட்காந்துக்கிட்டு அந்த ரெசியூமை பார்ப்பான். ஓகே இந்த வேலைக்கு இப்போ ஒரு 10 தான் வேகன்சி இருக்கு, 100 ரெசியூம் வந்திருக்கு அப்படின்னா
ரெஸ்யூமை பார்த்தே வந்து 90 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்லைன்னா 80 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு 20 பேரை வந்து அடுத்த இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து வழக்கமா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்யூம் ஃபில்ட்ரேஷனே ஒரு ஏஐ தான் பண்ணுது. அதை படிச்சு பார்த்து அதே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவன் வந்து தேர்வானா தேர மாட்டானான்றதெல்லாம் வந்து அதுவே பண்ணி கடைசியில ஒரு 20 வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. அங்க இருந்து தான் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி படிச்சேன். ஸோ இப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுச்சு, என்ன ஃபில்டர் மெக்கானிசம் வச்சிருக்கு? இப்ப நான் அதை போய் கேட்க முடியுமா? நான் ஒரு ஹியூமன் இருந்தானா நான் போய் கேட்கலாம், இல்ல எனக்கு புரிஞ்சது தப்புங்க அப்படின்னு கேட்கலாம், இன்டர்வியூ எடுத்து பண்ண. அப்போ எனக்கு ரெஸ்யூமில் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லயே எனக்கு வந்து ரிஜெக்ஷன் நடக்கும் போது நான் யாரை போய் கேட்பேன்? சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல. அதே தான் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயுமே வந்து ஒரு ஸ்கிரீனிங் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த மாதிரி வந்து கேமரா மூலியமா என்னோட ஃபேஸை வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணி ஏன் வந்து டெரரிஸ்ட் மாதிரி இருக்கனா இல்லையா, எனக்கு வந்து இவன் ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் டெரரிஸ்ட் ஆர் இவனால வந்து பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் வந்து அது கெஸ் பண்ணி நான் வந்து ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஸ்கிரீன் பண்ணி அடுத்த லெவலுக்கு ஓகே இவனை வந்து நான் டவுட் பண்றேன், நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து அவனை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்றது எல்லாமே ஒரு ஹியூமன் அப்படி பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து ஏஐ ஃபர்ஸ்ட் லெவல்ல பண்ணிட்டு செகண்ட் லெவல்ல தான் ஹியூமன் தள்ளுதுன்னும் போது, இப்போ சப்போஸ் என்ன வந்து அது என்னோட மூஞ்சி வந்து டெரரிஸ்ட் மூஞ்சி மாதிரி இருக்குன்னு அது சொல்லிடுச்சுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கட்டுப்பா இருக்கும் அது. நீ யாரு வந்து பண்ற என்னோட அப்படி என்ன கண்டுபிடிச்ச என்ன ஃபேஸ்ல அப்படின்னு நான் போய் என்ன சண்டை போட முடியுமா ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு? சோ இதெல்லாம் வந்து யூஸ் கேசஸா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தேவையா அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வந்து பயம்தான் உண்டாகுது. பயம் பயம் நல்லது. ஏஐ பத்தி பயப்படுறது இன்னும் நல்லது. ஏன்னா இந்த பயத்தால மட்டும்தான் நம்ம இன்ன வரையும் சர்வைவ் ஆயிட்டு ஃபுட் செயின்ல டாப் ஆஃப் த ஃபுட் செயின்ல எல்லாத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம். பயம் வரும்போது சர்வைவ் ஆகணும்னு ஒரு வெறி வரும், அப்போ வரும். ஸோ பயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க அழகா ஒரு 5 டாபிக் கீழே பேசுனீங்க எதுனா பயம் வருது அப்படின்னு. ஜாப் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா டிரான்சிஷன் ஆகுது. அஸ் அ பேரண்டா இந்த ஏஐனா என் குழந்தைகிட்ட போச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் எந்திரன் ரோபோ வந்தா என்ன ஆகும், அப்புறம் ரெஸ்யூம் ஃபில்டரிங் ஏர்போர்ட்னா சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் அன் அப்டிராக்ட். இதுக்கு பின்னாடி பேச போற ஒரு 3 டாபிக்கோட ஒரு அப்டிராக்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ நானும் வந்து ஒரு அப்டிராக்ட் மாதிரியே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் லாஸ். எஸ், ஜாப் லாஸ் நடக்கும். இதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் நடந்தப்ப ஜாப் லாஸ் வாஸ் லைக் க்ளோஸ் டு 10-20% போது இந்த வாட்டி எக்கனாமிஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் பிட்வீன் 50-80% ஆஃப் ஜாப் லாஸ் வரும். அதை பார்த்தாலே அந்த ஆர்டிக்கல் படிச்சாலே பயம் வரும். எஸ், அதுக்குன்னு நான் ஜாப் லாஸ் நடக்காது அப்படின்னு நான் பொய் சொல்ல மாட்டேன், ஒத்துக்கிறேன், ஜாப் லாஸ் நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா கொஸ்டின். ஏன் அப்படின்னா த மோஸ்ட் இம்மீடியட் ஜாப் அட் ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சேல்ஸ் பீப்புள், கேஷியர், சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் பில்லிங், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை, அப்புறம் நம்ம ஆரம்பத்துல எடுத்துக்கிட்ட மாதிரி கூட்டு பெருக்கிறவங்க வேலை. ஓகே, ஸோ இந்த வேலைனா போறனால பிரச்சனை தான் நடக்கும். அப்ப இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா போன டிசம்பர்ல கூட மழை வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்போம். நம்ம கம்யூனிட்டியில கூட போஸ்ட் போட்டிருப்போம், மழை வருது ப்ரிகாஷன் எடுங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து மழை வருதுன்னு சொல்றப்ப யாருமே பயப்படல. மழை வந்து வெள்ளம் அடிச்சிரும்னு தான் பயப்படுறோம். அதுக்கப்புறமேட்டு குயோ முயோன்னு கத்துறோம், யாரும் ஹெல்ப் பண்ண வரல, இவங்க வரல அப்படின்னா. கரெக்ட், வெள்ளம் வந்துடுச்சு, வெள்ளத்துக்கு முன்னாடி வடிகால் போடுறேன்னு சொன்னாங்க, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பண்ணியிருக்காங்க ப்ரிவென்ஷனுக்கு என்னென்ன பண்ணுமோ. ஆனா வெள்ளம் வந்துடுச்சு. ஸோ வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் வாட் வி டிட் வாஸ் பயந்துட்டோம். பயந்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம சர்வைவலுக்கு போறோம். கார் என்னாச்சு, பைக் என்னாச்சு அதுனா இல்லாம மினிமமா என்ன தேவையோ அதை எடுத்துட்டு சேஃபான இடத்துக்கு போறோம். பேசிக் நீட்ஸ் ஆன ஃபுட்டுக்கு போறோம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்துல எப்படி நம்ம சர்வைவ் ஆகிறோம், ஒரு கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வரும்போது we will slowly recover out of it. ஃபர்ஸ்ட் ஆமா எனக்கு இது போயிடுச்சு, இதனால நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கவர்மெண்ட் இவங்க இந்த கம்யூனிட்டினா என்ன கைடு பண்றாங்க, அது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்குதான் இப்ப கவர்மெண்ட் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அது
2 வருஷத்துல வருமா, 4 வருஷத்துல வருமா, எண்ட் ஆஃப் தி டெக்கேட்ல வருமா சொல்ல தெரியாது, யாராலையும் கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா 1920 நடந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்நேரம் நம்ம ஸ்பேஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம், கார்ல, ஃபிளையிங் கார், இந்த மாதிரி தான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ சிமிலர் லெவல் ஆஃப் ப்ரிடிக்ஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு தெரியல. பட் நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டிரான்சிஷனும் நடக்கும், ஜாப் லாஸும் நடக்கும். வி நீட் டு பேங்க் ஆன் த கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் கவர்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடியே இந்த மாதிரி டிஸ்கஷன் டிபேட்ஸ்ல நீங்க என்ன வரீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன ஏர்லி அடாப்டர்ஸ். ஸோ நீங்க இதை பத்தி தெரிஞ்சுட்டு இப்போ இந்த எதனா தவிர்க்க என்ன பண்ணலாம்னு எல்லாம் தேடுவோம், டிஸ்கஸ் பண்ணும்போது வி வில் பி ஸ்டெப் ahead. ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடியே நான் கார் எடுத்துன்னு சொந்த ஊருக்கு போயிட்டேன், எல்லா பொருளையும் சேஃப்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்துட்டு செவரு இதுக்கு என்ன ஆகுதோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். காரை காப்பாத்திட்டீங்க, எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க. அதே மாதிரி இந்த ஏஐ வரப்போகுது அப்படிங்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம டீடைல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் கேட்டோம்னா வில் கெட் பெட்டர். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொன்னாரு பூபதி அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைகிட்ட கொடுக்கும்போது என்னது இது, என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்க வீடே எடுத்துக்கோங்களேன், நீங்க இருக்கீங்க, குழந்தை இருக்கீங்க, கத்தி. இப்போ உங்க வீட்டுல கத்தியே இல்லையா? கத்தி இருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கத்தி எடுத்து வெஜிடபிள் வெட் பண்ணிட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே கத்தி குழந்தைக்கு போயிடுச்சுன்னா அது குத்திக்குமோ இல்ல வேற யாரையா குத்திடுமோன்னு பயம் வருது இல்ல. சோ இப்ப அந்த மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கும். அப்ப நம்ம பேரண்டா என்ன பண்றோம், கத்தியை தூக்கி போட்டுறோமா? இல்ல, அதுக்கு பதிலா குழந்தைக்கு எஜுகேட் பண்றோம். இது கத்திமா, இது குத்துனா வலிக்குமா, ரத்தம் வருமா அப்படின்னுவோம். அப்ப அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அது டேஞ்சரஸ், அப்பா அம்மா இல்லாதப்ப யூஸ் பண்ணாதன்னு சொல்லிடுவோம். அதையும் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து குழந்தைக்கு ஆக்சஸ் இல்லாத இடமா பார்த்து மேல வச்சிருவோம். எங்க சேஃபோ அங்க வச்சிருவோம். ஸோ இதனாலதான் குழந்தைங்க வந்து கத்திய வந்து காப்பாற்றப்படுறது, அதுவும் இது பண்றோம். அப்ப என்ன பண்ணிருக்கோம், பேசிக்கா அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் ஒரு ஏஐ இருக்கு அப்படின்னா அதை குழந்தைகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு டீனேஜருக்கு கொடுக்கற முன்னாடி மானிட்டர், பவுண்டரிஸ், நம்ம எந்த இதுனா அவங்க பண்ணலாம் நம்ம செட் பண்ணலாம். அவங்க இப்ப மேத் படிக்க போறாங்க, டான்ஸ் பண்ண போறாங்க, ட்ராமா பண்ண போறாங்கன்னா அதுக்கான ஏஜென்ட்ஸ் அந்த ஏஐ மட்டும் ஓபன் பண்ணிட்டு மீதியெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இட் இஸ் அ கண்ட்ரோல் திங். இதைதான் நான் முன்னாடில இருந்து சொல்லுவோம். எத்தனை பேர் குழந்தைக்கு யூடியூப் கிட்ஸ் கொடுக்குறீங்க, கான் அகாடமி கிட்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா நான் பாக்குறது எல்லாம் யூடியூபே கொடுக்குறீங்க, குழந்தை எக்ஸ்பர்ட் இன் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கொடுக்குறீங்க, அதுதான் பண்றேன். ஸோ அதுதான் பண்ணக்கூடாதுன்னு சைக்காலஜிஸ்ட்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க, நம்ம அதை தான் பண்றோம். ஆனா அந்த ஆப் செய்யறவனால அவ்வளவுதான் பண்ண முடியும். கிட்ஸுக்குன்னு தனியா கொடுக்குறேன், நீ அப்ப அது கிட்ஸுக்குன்னு அதை மாத்தி கொடுக்கணும். இல்ல கிட்ஸுக்கே ஒரு போன் வாங்குறீங்கன்னா அதை கிட்ஸ் மோட் மாத்திடணும், less than 15 மாத்தி அப்படி கொடுத்தா மட்டும்தான் கிட்ஸ்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப் பண்றவன், ஏஐ பண்றவன் அதே மாதிரி ட்ரெயின் பண்ணுவான். யாராரு என்ன தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தான் அங்க இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எந்திரன் ரோபோ மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ரெவல்யூஷன் எல்லாமே நம்ம இவ்வளவு பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி. அதை கண்டுபிடிச்சவர் வந்து சாம் ஆல்மன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் பேக் இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏஜின்னு எல்லாம் பயப்படுறீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏஜிஐ பண்றதுக்கு ஹார்ட்வேர் இல்ல, அது பண்றதுக்கான எனர்ஜியும் நம்ம கிட்ட இல்ல. எனர்ஜினா எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ஹை பவர் கன்சம்ஷன் நடக்கும். அப்ப ஹீட் டிசிபேட் ஆகும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கே டைம் ஆகும். ஸோ இப்போ அந்த ஏஜிஐ எப்போ வரும்னு அவராலே கணிக்க முடியல. அதாவது சாட் ஜிபிடி உருவாக்கி அந்த பயத்துல தான் நம்ம இன்னைக்கு டிபேட் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவரே வந்து ஏஜிஐ எப்போ வரும் என்ன வரும்னு சொல்ல. ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டாங்க, சாட் ஜிபிடினால இனிமேட்டு ஏசிஐ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது. அதுதான் ஆகுமெண்டட் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து டீச்சர், இந்த ஹிஸ்டரி டீச்சிங் மட்டும் பண்ண போறேன்னா ஐ வில் பி எக்ஸ்பர்ட் இன் ஹிஸ்டரி. அதை எப்ப நான் டீச் பண்ணணும்னு எல்லாமே என்கிட்ட இருக்கும் ஹியூரிஸ்டிக்ஸ். நான் வந்து ஒரு வாட்ச்மேன், அப்ப எப்ப எல்லாம் ஏமாத்தி குழந்தைங்கலாம் தப்பிப்பாங்க அந்த மாதிரி எல்லா ஹியூரிஸ்டிக்ஸும் என்கிட்ட இருக்கும். நான் ப்ரோக்ராமர், இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா தப்பாகும் ப்ரோக்ராம் பாத்துருவோம்னு சொல்ல முடியாம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் செட் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்கில் செட் எல்லாம் வந்து சின்ன சின்னதா நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். அதே இந்த எக்ஸ்பர்ட்ஸ், இந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஏசிஐனா என்னன்னா சாட் ஜிபிடி இந்த எல்லா டொமைன் உலகத்துல இருக்க எல்லா இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்டைஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் அதனால ப்ராசஸ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணினா ஆன்சர் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நடந்ததுனாலதான் அது ஆகுமெண்டட் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. விச் இஸ் கோன் ரீப்ளேஸ் நம்ம சொன்ன ஏர்லியா டிஸ்கஸ் பண்ண ஜாப்ஸ் எல்லாம், லைக் சேல்ஸ் பீப்புள், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அப்படிங்கும்போது எந்திரன் வந்து இப்போதைக்கு இன்னுமே ஃபிக்ஷன் ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன், நம்ம பயப்பட வேணாம். இந்த ரெஸ்யூம் ஃபில்டரிங் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ்.
ஒரு சைடு எஃபெக்ட் நடக்க தான் செய்யும். என்ன மருந்து கண்டுபிடிச்சாலும் சைடு எஃபெக்ட் நடக்க தான் செய்யும். நம்ம யாருமே 100% எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு ஹியூமன் நீங்க நினைச்சு பண்ணாலுமே, ரெஸ்யூம் ஃபில்டர் பண்ணாலுமே, அந்த ஹியூமனுக்கு அவன் புது டெக்னாலஜி கத்துருக்கான். அந்த டெக்னாலஜி என்னன்னு அந்த ஹியூமனுக்கு தெரியலன்னா அவன் எப்படி அதை செலக்ட் பண்ண போறான்? ஆப்வியஸா பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அப்ப ஒரு ரெஸ்யூம் ஃபில்டரிங்கிறது ஆர் லைக் நீங்க இதை அவன் டெரரிஸ்டா இல்ல அவன் மேல பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க ஏர்போர்ட்ல ஸ்கேன் பண்றதுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் ஆட் ஆன் டூல். அப்ப அந்த இடத்துல அந்த டூல் பிளஸ் ஹியூமனும் இருக்காங்க. ஸோ இட் வில் அப்ப அந்த தப்பா அந்த டூல் பண்ணிடுச்சு அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? இல்லைங்க நான் கிடையாது அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆனவங்கள்ட்ட ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க? நீங்க சொன்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகி தானே இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதையும் மீறி அவங்க யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நீங்க சோஷியல் மீடியாக்கு எடுத்துட்டு போகணும், ரீஷேர் பண்ணணும் அந்த ஹெட் வரையும். இப்போ ஜொமேட்டோனா பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் உடனே எல்லாம் ரீஷேர் பண்ணி பிச்சு உதறணும்ல. அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி யார் அதை மெயின்டைன் பண்றாங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபீட்பேக்னுவாங்க. அந்த ஃபீட்பேக் லூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பயம் இருக்கணும், பயம் நல்லது. அந்த பயத்தை தாண்டி அடுத்து எப்படி சர்வைவ் பண்ணணும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு கவர்மெண்ட், கம்யூனிட்டி, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம சாட் ஜிபிடில பார்க்கும்போது நம்ம ஒரு தனி மனுஷன் வளர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து பொறாமப்படக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர், பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்து பொறாமப்பட மாட்டாங்க. ஆனா இதே லைன்ல நம்ம இப்ப வந்து ஏஐ ஆட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க, அதை வச்சு நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டோ இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டோ நீங்க வந்து பெரிய ஆள் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால யோசிக்க முடியல. அப்ப வந்து நீங்க சாட் ஜிபிடில நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன், எனக்கு வந்து இதை எப்படி நான் இதுக்கப்புறம் டெவலப் பண்ணு கேட்டா சோ மச் ஆஃப் ஐடியாஸ் கொடுக்கும், பெஸ்ட் ஐடியாஸ் கொடுக்கும். சோ அதை வந்து நீங்க அதை யூஸ் பண்ணணும். அது வந்து உங்ககிட்ட நாளைக்கு நீங்க கோவம் வந்துச்சுன்னா கூட சாட் ஜிபிடில நீ சொன்ன ஐடியா யூஸ் பண்ணி எனக்கு திட்டாண்டாவன் நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். அது வந்து உங்களுக்கு மறுபடியும் உங்களுடைய அடிமை, நான் வேற என்ன செய்ய வேண்டும்னு கேக்குது தெளிவா. அப்ப வந்து நமக்கு அது வந்து நம்மள வந்து இல்லடா நம்மளால வளர்ந்த பையன் நம்மள கேள்வி கேட்கறானே அப்படின்னு அது யோசிக்காது. இப்போ மனுஷன் கிட்ட போய் நீங்க ஒரு சின்னதா ஒரு டவுட்னா கூட நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நம்ம யோசிப்போம். இவன் கிட்ட நம்ம போய் இந்த டவுட்டை கேட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி இவன் என்ன நினைப்பான், நம்மள ஏதாவது மட்டமா நினைப்பானா இல்ல நம்மள ரொம்ப தெரிஞ்சவன் நினைச்சுப்பானா அப்படின்னா நம்ம யோசிப்போம். இப்போ 2 2 4 அப்படின்னு தெரியலன்னா கூட சாட் ஜிபிடில போய் 2+2 என்னன்னு கேட்டா அது 4 அப்படின்னு சொல்லுது. ஆனா இது நீங்க வேற ஒருத்தர் மனுஷன் கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவன் நம்மளை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குறான். அது நல்லதோ கெட்டதோ ஏதோ அபிப்பிராயம் உருவாகுது. இதெல்லாம் வந்து நம்ம சாட் ஜிபிடி நம்ம ஏஐ எல்லாம் இல்ல. அதே மாதிரி நம்ம ஐடியாஸ் அதை கொடுக்கறதுனால நம்ம அதை வச்சு எவ்வளவு உயரத்துக்கு வேணா போலாம். அது வந்து நமக்கு அதை யூஸ் பண்றதை பொறுத்துதான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாட் ஜிபிடி வந்து எமோஷன்ஸ், எத்திக்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து ஒரு வகையில நல்லதும் கூட தான். அதுதான் வந்து இந்த போட்டி, பொறாமை, வன்மம் இதெல்லாம் எதுவுமே அதுகிட்ட இருக்காது. நீங்க ஏஐல எதை வேணா கேட்டு எதை வேணா தெரிஞ்சுக்கலாம். இவன் கிட்ட இதை சொன்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அது என்னைக்கும் யோசிக்காது. நீங்க ஒரு மனுஷன் கிட்ட போய் நீங்க மாமா, சொந்தக்காரன் யாரா இருந்தாலுமே நீங்க போய் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இதை சொல்லணும், எதுக்கு இவன் திடீர்னு இதை கேட்கறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ஏஐல வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம நான் டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணாத காலத்துல இருந்து எல்லா டெக்னாலஜியும் நம்மளோட ஜென்ரேஷன்ல பார்த்துட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலா, ஊபரு, அமேசானு எல்லாம் நிறைய வருது. எல்லாம் வரும்போது வேலை இழப்பு வந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை பத்தி பேசுறோம். ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமேசான்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிறு கடைகள்ல நிறைய பேர் போறதே இல்லை. நம்மளோட நமக்கு எது பெஸ்டா கிடைக்குதுன்னு பாக்குறாங்க. இங்கேயும் எங்கேயும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. பக்கத்து கடையில கிடைக்கிறத விட எனக்கு அமேசான் நல்லா கிடைக்குதா, ஓகே நான் அமேசான் போறேன், அமேசான்ல போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்லி யூஸா இருக்கு, ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போய் மனுஷங்கிட்ட பேசும்போது அவன் ரீப்ளேஸ் பண்ணும்போது அடுத்த வாட்டி அதே கடைக்கு போவோமான்னு தெரியாது. ஆனா அமேசான்ல அது எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்க 10 வாட்டி கேன்சல் பண்ணாலும் 11வது வாட்டி உங்களுக்கு ஆஃபர் அனுப்புவான். இது மாதிரி ஆஃபர் இருக்கு நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு அனுப்புவான். இதை வந்து மக்கள் வந்து நம்ம வர டெக்னாலஜியை நம்ம எப்படி அட்வான்ஸா யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம எப்படி மேல போகணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ் தான். நம்ம அதை அடிக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் தான். தேங்க்ஸ் ஸ்டாலின், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆட் பண்ணிட்ட. யாருக்கிட்டயோ 2 2 4 கேட்டு அடி வாங்கியிருக்கின்றது மட்டும் தெரியுது. இல்ல நான் ஆல்ரெடி சொன்னல சாட் ஜிபிடி டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன்ட்டு அது தங்கிலீஷ்ல டைப் பண்ணுது. நம்ம நார்மலா எப்படி பேசுறோமோ அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணிட்டு இருந்தேன், தங்கிலீஷ்ல டைப் பண்றேன், அதுக்கும் ரிப்ளை பண்ணுது. அண்ட் தென் அதுக்கு மேல இப்போ நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபில 3.5 நம்ம யூஸ் பண்றது அது வந்து ஃப்ரீ தான். நம்ம நார்மலா என்ன டெக்ஸ்ட் பண்றோமோ அதுக்கான அர்த்தங்கள் வருது, நம்ம அதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட்ஸ் எல்லாம். இதுலயே நம்ம பே பண்றோம் அப்படின்னா
சாட் ஜிபிடி 4 இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கூட நம்மளோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம கூகுள் லென்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம்ல, போட்டோஸ் எடுத்து அதோட இமேஜை வச்சு நம்ம இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அதுல வந்து கூட பண்ணிக்கலாம். சோ நம்ம இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நாங்க அந்த கொடுக்குற பேமெண்ட் வந்து எனக்கு அது யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா சாட் ஜிபிடி 4 ஓகே. நம்ம அது தெரியாம சொன்ன நான் மாதிரி பரவாயில்ல நான் என்ன வந்து சொன்ன மாதிரி இந்த செஷன் எண்டில் ஒரு டெமோ இருக்கு. அது வந்து சாட் ஜிபிடி 4 தான். நீ சொன்ன அந்த இமேஜை வச்சுதான் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ உனக்கு அது வந்து எவ்வளவு அந்த காசு ஒர்த்து, இந்த $20 per month ஒர்த்துன்றது வந்து உனக்கு புரிய வரும். ஸோ அதை அப்புறம் நம்ம பேசுவோம் அதை பார்த்துட்டு. ஸோ தேங்க்ஸ் கலின். ஸோ நம்ம குயிக்கா வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இறங்கிடலாம். ஸோ எசிடேஷன். ஸோ எசிடேஷன்னா ஏன் வந்து இதை வந்து யூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க? ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டோம் ஃபியர். ஆனா இப்போ வந்து எசிடேட் பண்றாங்க இன்னுமே அப்படின்னும் போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நான் யாரு அப்படின்னு இப்ப நான் வந்து அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா வந்து நான் யோசிச்சு நான் வந்து ஒரு இந்தியன், நான் வந்து ஒரு தமிழியன், தமிழ்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோட கல்ச்சர் இது, என்னோட ட்ரெடிஷன் இது, ஸோ நான் இந்த வேலையை செய்யறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இட் மேக்ஸ் பூபதி இல்ல. பூபதி யாரு அப்படின்னா வந்து இதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் இன்னைக்கு வந்து நான் டாபிக் காலையில பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐடில இருந்துகிட்டு பேயிங் ஜாப்ஸ் எல்லாம் இருந்துட்டு நான் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஃபார்மிங்கே போயிட்டேன், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன் அப்படின்னும் போது அவங்க சொல்லும் போதே வந்து ஒரு ப்ரைடு. ஸோ அவங்க எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அந்த ஃபார்மர், நான் வந்து ஃபார்மிங்கே போயிட்டேன், தாத்தா காலத்து இது என்னோட குலத்தொழிலுக்கே போயிட்டேன் அப்படின்னும் போது அவங்க அது வந்து பேயிங் ஜாபை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் வந்து நான் வந்து இந்த பர்டிகுலரா அதுல பார்த்தேன். ஸோ அது வந்து அந்த ஐடென்டிட்டி தான் வந்து ஈவன் தோ அவங்க காசு செம்மையா சம்பாதிச்சாலும் அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்க ரொம்ப பெருமையா பாக்குறாங்க. அந்த ஐடென்டிட்டியே வந்து இந்த ஏஐ வந்து கொஸ்டின் பண்ணுது. நாளைக்கு வந்து இந்த டிராக்டருக்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறேன், அந்த டிராக்டர் இன்டெலிஜென்ஸை வச்சு அதுவே வந்து இந்த மண்ணுல எதை போடலாம், எதை எப்படி போடணும், எதை எப்படி நாட்டு நடணும், எந்த இடத்துல அதை எடுக்கணும் அப்படின்றது அந்த இன்டெலிஜென்ஸ் கிடைச்சு அதுவே வந்து ஆட்டோமேட் பண்ணும்போது ஸோ அது காசு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நாளைக்கு வந்து ஃபார்மிங் பண்ண முடியும் அந்த நிலைமை போகும்போது அப்போ எவ்வளவு ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட ஐடென்டிட்டி என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ நான் ஒரு சிங்கரா இருக்கேன், எனக்கு வந்து பாடுறது பிடிக்குது, என்னோட குடும்பமே வந்து ஒரு சிங்கிங் குடும்பம். அப்போ நான் அந்த இதை எடுத்துட்டு நானுமே வந்து ஒரு சிங்கரா ஆகணும்னு நினைக்கும் போது லாஸ்ட் மந்த் ஏஆர் ரஹ்மான் படம் ஒன்று புதுசா வருது. அதுல பார்த்தேன் அப்படின்னா வந்து இறந்து போனவங்க எல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து 2-3 பாட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுல வந்து அவர் சொன்னாதான் தெரியும் அது வந்து இறந்தவங்களோட வாய்ஸ் அப்படின்ட்டு. சும்மா வந்து கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு கண்டே பிடிக்க முடியல இது வந்து ஒரு மிஷின் தான் பாடி இருக்குன்றது வந்து சான்ஸைல கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நான் வந்து ஒரு காமன் மேனா இருக்கும் போது நான் வந்து லிரிக்ஸ் கூட கேட்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த மியூசிக் பிளசண்டா இருக்கா, ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் இந்த மாதிரி ஹெட்செட்டை பார்த்துக்கிட்டு நான் கேட்டேன்னா அப்புறம் இறங்கி என் வேலையை பார்த்துட்டு திரும்பி வருவேனே தவிர்த்து பெருசாலாம் நான் வந்து அதுக்குள்ள போய் ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, அதுக்கு என்ன ஸ்வரம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் ஆஸ் அ காமன் மேனா நான் வந்து ரிசர்ச் பண்ண மாட்டேன். ஸோ அப்படின்னும் போது இப்ப நான் ஒரு சிங்கரா ஆகணும்னும் போது அதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னும் போது இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி ஃபேமஸ் எஸ்பிபி யாருக்கு தான் பிடிக்காது எஸ்பிபி. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் வர படம் எல்லாமே எஸ்பிபி தான்டா அப்படின்னு வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் சிவாஜி கணேசன் தான் வந்து நெக்ஸ்ட் படத்துல வந்து வரப்போறாரு அப்படின்னும் போது அப்போ அந்த ஐடென்டிட்டி இப்ப நான் எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வர மாதிரி ரொம்ப பயம்தான் வருது. அதை பார்த்தா எரிச்சல் வருது. அப்ப சொன்ன மாதிரி வந்து அதை எம்ப்ரேஸ் பண்ணி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை கத்துக்கணும் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைனால எனக்கு வந்து எரிச்சல் தான் உண்டாகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஜெமினில கூகுளோட ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபாசிஸ்ட்னு சொல்லிடுச்சு. ஸோ ஒரு வந்து வேர்ல்டுலயே வந்து பிக்கஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட பிஎம் அவரை வந்து அசால்ட்டா வந்து நான் வந்து XYZ ஏஐ பத்தி பேசல, கூகுளோட ஏஐ வந்து என் நாட்டோட பிரைம் மினிஸ்டரை வந்து ஃபாஸ்டிஸ்ட்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து அதை வந்து ஒரு கொஸ்டின் பண்ணும் போது சுந்தர் பிச்சை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க இதுல வந்து தப்பு இருக்கு, இது வந்து இந்த டேட்டா ட்ரெயின் பண்ண டேட்டா வந்து பயாஸ்டா இருக்கு, நாங்க அதை கரெக்ட் பண்றோம் அப்படின்னு அவரே வந்து சொல்றான்னும் போது அப்போ வந்து அந்த ரிலையபிலிட்டியை கொஸ்டின் பண்றேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? கரெக்ட் தானே? அவ்வளவு பெரிய ஒரு பிளண்டர் பண்ணுது. அப்போ எனக்கு ஒரு வேலை எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கத்துக்கிறதோ இல்லைன்னா வந்து அதை கிட்ட வந்து நான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்து என்னோட ஒரு வேலையில போடும் போது
இந்த ரிலேயபிள் இல்லாத ப்ராடக்ட் நான் எப்படி யூஸ் பண்ண முடியும்? பிரேக் பிடிச்சா பிடிக்குங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அந்த வண்டியை நான் வாங்கிடுவேனா? வாங்க மாட்டேன்ல. ஒரு ஃபுல் ப்ரூஃபா இருக்கிற ப்ராடக்ட்டை தான் நான் வாங்க முடியும். பிரேக் தட்டினா நிக்கணும். அது எப்பயாச்சும் நிக்கும், எப்பயாச்சும் நிக்காது. நான் வந்து பாக்குறேங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே தான் நான் இந்த ஏஐலயும் பாக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ராடக்ட் அமேசான் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நான் வந்து சும்மா வந்து பசங்களோட ஒய்ஃப் கூட வந்து நான் ஷூ வாங்க போறேன் இல்ல டிவி வாங்க போறேன் சும்மா நான் பேசினா கூட பேசிட்டு திரும்பி பாக்குறேன் என் போன்ல ஃபுல்லா ஆட்ஸ் வரும், டிஸ்கவுண்ட்ஸ் வரும். அது நல்லா தான் இருக்கு. எனக்கு நான் தேவைன்றதுனால தான் பேசுறேன். அதுக்கப்புறம் அதுவே கம்பேர் பண்ணி இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, ஆஃபர் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துல நல்லா தான் இருந்தாலும், ஆனா இன்னொரு ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இது என்ன மேனிபுலேட் பண்ணுதோ, ஒருவேளை வந்து கம்பெனிக்காரன் வந்து என்ன வாங்க வைக்கிறதுக்காக வந்து திடிக்கிறானோ. இப்ப எனக்கு வந்து வேற ஒரு ப்ரையாரிட்டி இருக்கலாம். என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 10,000 ரூபாய் வந்து நான் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் வச்சிருக்கேன். இல்லைன்னா வந்து நாளைக்கு அடுத்த மாசம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே. அந்த டைம்ல வந்து இது எனக்கு டெம்டிங்கா இருக்கு. ஒருவேளை இந்த ஆஃபர் முடிஞ்சிடுச்சுன்னா இப்பயே நான் வாங்கிடுறேன், நம்ம வந்து ஃபீஸ் அப்புறம் கட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து இன்னொரு 4 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோண வைக்குது. அப்ப இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்லதா கெட்டதானே எனக்கு வந்து புரியாத பட்சத்துல எனக்கு வந்து எசிடென்ட்டா இருக்கு. ஏன்னா முடிவு வந்து நான் தான் எடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்றது வந்து நான் தான் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அது வாங்கலாமா வேணாமான்றத நான் தான் டிசைட் பண்ணணும். ஒரு மிஷின் வந்து என்னை வந்து டிசைட் பண்ண வைக்க கூடாது. அப்படின்னும் போது என்னோட கிரியேட்டிவிட்டியே வந்து அது வந்து திங்கிங் எபிலிட்டியே வந்து என்னை கொஸ்டின் பண்ண வைக்குது. நான் தான் திங்க் பண்றேனா இல்ல எனக்கு பதிலா வந்து அமேசான்காரன் வந்து திங்க் பண்றானா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓகே என் மனசை நான் மாத்திக்கிட்டு சரி ஓகே ஏஐ வந்து கத்துக்கிறேன், இது வந்து யோசிச்சு யூஸ் பண்ணி தான் பாக்குறேன், அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியல எங்க இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப திடீர்னு வந்து நீ போயிட்டு பைத்தான் கத்துக்கோ அப்படின்னா வந்து என்னடா பைத்தான் பாம்பா இல்லைன்னா ப்ரோக்ராமிங் அப்படின்னு அந்த லெவல்ல தான் நான் இருக்கேன். இப்போ நான் எங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அது என்ன ரொபாட்டா? தொட்டு பார்க்கலாமா? இல்ல வெறும் கோடிங் தானா? இல்ல சில பேர் வந்து ஏஐ வந்து கோடிங்கே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப கோடிங்கே இல்லைன்னா எப்படி ஆப் டெவலப் பண்ண முடியும்? ஒண்ணுமே புரியல. சோ இதை யார் சொல்லி தருவா? எந்த புக் எடுத்து படிக்கணும்? புக் எடுத்து படிச்சா எனக்கு தூக்கம் வந்துடும். சோ அப்படின்னும் போது வந்து ஒரு கம்யூனிட்டி எனக்கு வந்து கைட் பண்ண மாட்டுது. ஈவன் தோ நான் வந்து ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போது கூட ஸ்கூல்லயே எத்தனை டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ஏஐ பத்தி தெரியும்? இல்ல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 4 வருஷம் ஆயிடுச்சு சாட்ஜிபிடி வந்து. எத்தனை ஸ்கூல்ல எத்தனை காலேஜ்ல இந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்க வந்து பாடம் நடத்துறாங்க? என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து எம்ப்ரேஸ் பண்ணி பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ சொன்னில கத்தி சொன்னில அந்த கத்தி எக்ஸாம்பிளே வச்சு எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல இது இப்படி யூஸ் பண்ணப்பா இது இப்படி யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் இல்லை. அப்படின்னும் போது நான் எங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும்? சோ இதெல்லாம் இல்லாதப்போ எனக்கு ஒரே எசிடேஷனா இருக்கு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒத்துக்கிறேன். லைக் எசிடேஷன் கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பயந்தீங்களோ பயத்துக்கு அப்புறம் இந்த ஹெசிடேஷன் கன்ஃபியூஷன் வரும். இது தொட்டா என்ன ஆகும், எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து நீங்க அழகா ஒரு 4 பார்ட்டா பிரிச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ், என் கிரியேட்டிவிட்டியை கொஸ்டின் பண்ணது, எனக்கு கோவம் வருது அதை பார்த்தா என்னோடது அது பண்றதை பார்க்கும்போது. அப்புறம் ரிலையபிலிட்டியை கொஸ்டின் பண்ணீங்க, இந்த மாதிரி ஜெமினாய் வந்து மோடியை திட்டிச்சு அப்படின்னு. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பத்தி பேசுனீங்க, எங்க படிக்கிறது டீச்சர்ஸ்க்கும் தெரியல ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியல, அப்ப அந்த அவேர்னஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பிரச்சனை இல்லை. ஸோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு பேசிட்டே இருந்தா பிரச்சனையை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். சம்படி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை வந்து ஏஐ மூலமா பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ லெட்ஸ் டச் பேஸ் ஆன் த ஐடென்டிட்டி கிரைசிஸ். எஸ், ஐ எம் அ ஃபார்மர், ஐ எம் அ தமிழியன், எல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி தமிழியன் இந்த ஹிந்து மித்தாலஜி இருக்கிறனால தான் இப்ப புதுசா கண்டுபிடிச்ச ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்க்கு சிவா சக்தின்னு நம்மளோட மித்தாலஜியை நேம் பண்ணியிருக்காங்க, ஹானர் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் வந்துட்டு ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கிற டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி நேம் பண்ண முடியும். நம்ம மோடி கூட மூன் லேண்டிங் பாயிண்ட வந்து சிவன் லேண்டிங் பாயிண்ட் ஏதோ சொன்னாரு, ஐ ஃபர்காட் த நேம். ஸோ அந்த மாதிரி இப்படிதான் நம்ம ப்ராக்ரஸ் பண்ண முடியும். பட் ஹேவிங் செட் தட், கிரியேட்டிவிட்டின்னு சொல்றோம். ஸோ கிரியேட்டிவிட்டி என்ன புதுசா கிரியேட் பண்றோம் சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2+2 4 வந்து வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, அதை லேர்ன் பண்றோம். காலேஜ் வரையும் எல்லாமே வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சதான் லேர்ன் பண்றோம். அப்புறம் அதை அப்ளை பண்றோம். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் ஆகும், அப்ப நம்ம ஷைன் ஆகும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஹேண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல இருப்போம். அப்படிங்கும்போது அந்த ஒன்ஸ் இன் அ மூமெண்ட்டை
ஒன்ஸ் இன் மந்த் கூட பண்ண முடியும். அதுக்கு இந்த டூல் ஹெல்ப் பண்ண போகுதுன்னா நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். என் கிரியேட்டிவிட்டியை அது பூஸ்ட் பண்ண போகுதுன்னா நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு டூலை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு கோவத்தோட அதை ஒரு எதிரியா பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஆமா, நானும் அந்த நீயா நான் நிகழ்ச்சி பார்த்தேன். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றேன்னு சொன்னவங்க, அவங்க மந்த்லி 20 லட்சம் சம்பாதிப்பாங்களாம். எங்க அந்த ஹை பேயிங் ஜாப். அப்ப அவங்க எவ்வளவு சேர்த்திருப்பாங்க? 1 வருஷம், 4 வருஷம். ஸோ தே ஹேவ் ஆல் த குஷன். லேண்ட் ஓனா வச்சிருக்காங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணும்போது ஏ கேன் ஆப்வியஸ்லி ஈஸிலி டூ த டேக் அப் த ரிஸ்க் ஆர்கானிக் ஃபார்மிங். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நாட் சோ சிம்பிள். அதுக்கு ஆர்கானிக் மேன்யூர் வாங்கணும், எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அதனால தான் அந்த ஆர்கானிக் ஃபுட்டும் எக்ஸ்பென்சிவ். ஏன் அவங்க ஃபார்மிங் பண்றதுன்னா அடித்தட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணலாம்ல? பிகாஸ் இட்ஸ் அ பிசினஸ். அது அவங்க ப்ரௌடா சொல்றாங்க அப்படின்னா அதனால எல்லாராலையும் பண்ண முடியாது. எப்போ ஒருத்தர் வந்து பெருமைப்பட்டிட்டு ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அந்த இதை வந்து என்னால மட்டும்தான் பண்ண முடியும், மற்றவங்களால பண்ண முடியாது அப்படின்னு பெருமை பேசுறதுக்கு தான் அது நான் யூஸ் ஆகும். பட் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் இது எல்லாத்தையும் என்ன சொல்றது, தெரிஞ்சுட்டு இந்த ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன வேணா நீங்க அச்சீவ் பண்ணலாம். எல்லா ஒரு டேட்டாவும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான் சொன்னேன்ல ஹூ ஆம் ஐனா ஐ எம் ஹோமோ சேப்பியன் இன்னைக்கு. ஓகே. அந்த சேப்பியன்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பரிணாம வளர்ச்சி எடுத்தாங்க. அதுல முதல் பரிணாம வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஹண்டர் கேதரர். அப்ப வந்து கிடைக்கிறத ஹண்ட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், கிடைக்கிற ஃப்ரூட்டை கேதர் பண்ணி சாப்பிடுவோம். அதனால தான் அந்த ஹண்டர் கேதரர். இப்ப போயிட்டு இந்த ஃபார்மர்ஸ் வந்து பெருமையா பேசிக்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் நீ ஹண்டர் கேதரரா இருப்பியா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. நீ அப்படித்தானே இருன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டீங்க. ஓகே. ஆனா இன்னுமே ஹண்டர் கேதரர் இருக்காங்க. நம்ம நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பக்கத்துல சென்டினல்ஸ்னு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஜெர்ம் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரு பாக்டீரியா அவங்கள போனா அந்த மொத்த இனத்தையும் அழிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம். நம்ம கவர்மெண்ட் எந்த சேப்பியனும் உள்ள போகக்கூடாது, அவங்க அந்த ஐலாண்ட்ல அப்படியே வாழ்ந்துக்கட்டுங்கிறாங்க. இதே மாதிரி ஆப்பிரிக்கால கொஞ்சம் பேர் இருக்காங்க, சவுத் அமெரிக்கால கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த சைடு ஏஷியால அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, அப்புறம் பாப்பா நியூகினியா அங்கதான் இருக்காங்க. ஸோ இது நீங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பீங்க. ஆனா அந்த ஹண்டர் கேதர் அப்படியே தான் இருக்காங்க. அவனோட ஐடென்டிட்டி அப்படியே தான் இருக்கு. அதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு வரோம். இப்போ அதான் அவங்களோட ஏர்னிங். எங்க சொசைட்டி எப்படி வாழுது அப்படின்னு சொல்லி பார்க்க 20 பேரை கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் காமிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவ் தே ஆர் சர்வைவிங். சென்டினல்ஸ் வந்து அவங்களே இன்னும் ஹண்டர் கேதர் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குலாம் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்படிதான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம ஹோமோசேப்பியனா லைக் ஃபார்மர் இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ஏஜா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா நீங்க அதிலே இருங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஆர் லைக் எப்படி நம்ம ஹண்டர் கேதரை ப்ரொடெக்ட் பண்றோமோ உங்களோட சொசைட்டியை இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புற அந்த ஐடென்டிட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பா அந்த ஏஐ யூஸ் பண்றவங்களோ இல்ல கவர்மெண்ட்டோ கார்பரேட்டோ அந்த டெமோக்ரஸி த்ரெட்டன் பண்றவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் ஐடென்டிட்டிஸ். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், what you want to pass on to successive generation? You want them to be like same identity you want to protect, or you want to be the part of the future? அதை உங்ககிட்டே விட்டுறேன். ஓகே. இந்த ஜெமினை வந்து மோடியை திட்டிச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபாசிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி டேட்டா அது எங்கேயோ ஃபீட் பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மள பாதி பேர் யாரோ அது மாதிரி தான் சொல்லியிருக்கோம் போல. அதனாலதான் அதுவும் அதை ஒரு லீடா எடுத்துன்னு அப்படி பண்ணிருக்கு. அதை சுந்தர் பிச்சையே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணோன்னா அதுக்கு பெனால்ட்டியா கூகுள் பாத்தீங்கன்னா $multi-billion மார்க்கெட்ல லூஸும் ஆனாங்க. எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை ஃபிக்ஸ் பண்றோம்னு ஒத்துக்கிட்டாங்க. தட்ஸ் ஹவ் த டெக்னாலஜி கோனா சேஞ்ச். அதான் சயின்ஸ். தப்புன்னு சொன்னா ஒத்துக்கும். சூடோ சயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கோ ஆன் தட் ஏரியா. சயின்ஸ் இஸ் தட்ஸ் ஹவ் அண்ட் தட்ஸ் ஹவ் ஏஐ கோனா டெவலப். ஓகே. அடுத்தது டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பூன் உண்மையிலே. நானும் அதை ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த ரேட்ல இருந்தா நல்லா இருக்குங்க, இதான் ஃபேர் வேல்யூல தான் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் அதே வேல்யூ வந்துச்சுன்னா என்னை நோட்டிஃபை பண்ணும். இல்ல அந்த ப்ராடக்ட் பண்ற அதே ஃபீச்சர்ஸ் வேற ஒரு பிராண்ட் தருது அப்படின்னா அது அந்த காசுக்கு தருதுன்னா அதையும் எனக்கு சஜஸ்ட் பண்ணும். இதை உட்காந்து நானே சர்ச் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஆமா, நிறைய டைம் ஆகும். அதை சேவ் பண்றது தான் டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்ப நீங்க இங்க இல்லைன்னா டிவி பார்த்தாலும் அதே ஆடு தான் வரப்போகுது, யூடியூப் பார்த்தாலும் அதே ஆடு தான் வரப்போகுது. நடந்து போனீங்கன்னா சவுத்துல இருந்து எல்லா ப்ரொமோஷனும் அப்படிதான் இருக்கும். அதான் ஆடோட வேலை. ஒன்னு அதை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வைக்கணும். அதுதான் அட்வர்டைஸ்மெண்டோட டெஃபினிஷனே. அப்ப அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதுக்கு ஃபாலோ ஆகாம இருக்கணும்னா we need to have a self control. ரொம்ப தொல்லை பண்ணுதா, நோட்டிபிகேஷன் டிசேபிள் பண்ணுங்க. அதுக்கு தானே ஆப் கொடுத்துருக்கான் கவர்மெண்ட். வந்து நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் ஹெல்ப்ஃபுல்லா நீ ஃபீச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்கான். ரைட். அப்ப அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். லாஸ்டா வந்து டீச்சர் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ்.
ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு சே, பிகாஸ் லைக் கம்யூனிட்டிஸ் லைக் இந்த கேள்வி நிறைய பேர் பாத்தீங்கன்னா புக்குனா 2016 எழுதிட்டாங்க இதை பத்தினா இப்படிதான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஃபிளட்ல எப்படி அடிபட்டு ஃபிளட் ஆனோம்னா வந்து தேடுவோமோ அப்படிதான் நீங்க தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு செஷனுக்கு வந்தவங்கன்னா ஐ வில் ஃபீல் தம் அஸ் ஏர்லி அடாப்டர்ஸ் அண்ட் தே வாண்ட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்படி தேடுதல் பண்றாங்களோ அப்படி தேடணும். எல்லாமே ஃப்ரீங்க, ஓப்பனா இருக்கு. இப்பதான் ஸ்டாலின் சொன்னாரு சாட் ஜிபிடி 3.5 ஃப்ரீ, அது எல்லாமே சொல்லுது. எஸ், யூ கோ அண்ட் கொஸ்டின், இட் வில் ஹெல்ப் யூ ஆன்சர். ஓகே, எல்லாமே பண்ணுது. எஸ், அதனால லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க தேடுறீங்களா, அதை எது தேடுறீங்களோ அது உங்க கண் முன்னாடி நிற்கும். ஓகே, அண்ட் ஜாயினிங் அந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அதை கீப் ஆன் கண்டினியூ ஆன் இட். ஓகே, லாஸ்டா டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் போகுது. இது என்னால பை இன் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா 20 இயர்ஸ் பேக் இதுனா பிரேக் த்ரூ ஆகுறதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது 20-25 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா 6 or 7 டீச்சர்ஸ் தான் ரெஸ்பெக்ட் இருக்கும், மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. It doesn't mean they don't know how to teach. It's more of they are shaming the students. இதைதான் நம்ம பேரண்டிங் செஷன்ல பேசுறோம். ஒரு ஷேமிங் நடக்கிறனால தான் நீ ரெசிஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு தப்பு பண்ணுவோம், உனக்கு எல்லாம் தெரியுமா, உனக்கு மேல எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த டூல் எல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறது. ஆனா இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு ஹவு த டீச்சர் ஹேண்டில்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஷேமிங் பண்ணாம அவங்களை கைட் பண்ணாங்கன்னா தே கெட் த ரெஸ்பெக்ட். அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்டோட சேர்ந்து லேர்ன் பண்ற டீச்சர்ஸ் தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். கம்பைண்டா அவங்க லேர்ன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இட்ஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் டிபேட்ஸ். இப்போ நான் நிறைய காலேஜ்லயும் நடந்திருக்கு, என் கிளாஸ்லயும் நடந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் ஹானர் ஆல் தோஸ் டீச்சர்ஸ். ஓகே, அப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எது ரொம்ப வேணும் அப்படின்னா ஆண்ட்ரூ என்ஜின் இருக்காரு. அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ ப்ரொஃபஸர். அவங்களோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்க. எனக்கு அவங்களோட லெக்சர் கேட்கணும்னு ஆசை. என்னால் ஐஐடி தான் ஜாயின் பண்ண முடியல, ஆனால் அந்த லெக்சர் கேட்கணும்னு ஆசை. அப்ப நீங்க இன்னொரு காலேஜ்ல படிச்சுட்டு இந்த லெக்சர்ஸ் எல்லாம் லைவா அவங்க ஸ்ட்ரீம் பண்ணி அவர் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றாரு, இந்த டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு இன்னும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும். அப்ப எவ்ரி ஒன் வில் கெட் த ரெஸ்பெக்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் சேஞ்சிங். நான் இப்படிதான் பண்ணுவேங்கிறத விட நான் இப்படி மாத்திக்கிறேன், ஃபியூச்சருக்கு இப்படி சேஞ்ச் ஆகும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். இதை நீங்க இன்னொரு 3 weeks பேக் ஃபின்லாண்ட் எஜுகேஷன் மாடல்னு பேசியிருப்போம். இப்போ அங்க டீச்சர்ஸ் வந்து யாரும் டீச் தான் பண்றது இல்லை, கைடு தான். ஸோ டீச்சரோட ரோல் ஃபியூச்சர்ல கைடு ஆகும். அந்த கைடு கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கிடைக்கும். மோர் அண்ட் மோர் இட் வில் கெட் பெட்டர். கோயிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் சேஃப்டி. ஸோ சேஃப்டியில ஏஐ பத்தி எனக்கு என்ன வந்து கருத்து இருக்கு, நெகட்டிவ் கருத்து இருக்கு அப்படின்னா வந்துட்டு அகைன் ஐ கோ பேக் டு அனதர் யூஸ் கேசஸ். நான் வந்து நிறைய இதை பத்தி படிச்சிருக்கேன், இதை பத்தி நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் பேட்ரோல். ஸோ டிஜிட்டல் பேட்ரோல் ஒன்றும் இல்லை. இப்போ நைட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த போலீஸ் கார்லாம் வரும் பார்த்தீங்களா, அடிச்சுக்கிட்டு இந்த சைரன் அடிச்சுட்டு வரும். ஸோ அவங்க வந்து எதனா கூட்டமா 12 மணிக்கு மேல கூட்டமா இருக்கும், இல்லைன்னா அவங்க எதனா வந்து சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க வந்து பேசிட்டு தேவைப்பட்டா தூக்கிட்டு போயிடும், இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேட்ரோல் இருக்கும். இது வந்து டிஜிட்டல் பேட்ரோல். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட லொகேஷன், இப்போ என்னோட ஏரியா இருக்கு, என்னோட வீடு இருக்கு, என்னை பத்தி பாஸ்ட் இருக்கும்ல, நான் என்னென்ன மாதிரி ஆள், நான் என்னென்ன வேலை செஞ்சேன், என் மேல என்ன கேசஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி அந்த டிஜிட்டல் ப்ரொஃபைல் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என் ஏரியாவில் இருக்கிற எல்லாரோட ப்ரொஃபைல்ஸும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வந்து புட்டுகெதர் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து செயின் ஸ்நாச்சிங் வந்து நடந்திருக்கும். சப்போஸ் ஒரு செயின் ஸ்நாச்சிங் வருது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த டேட்டாலாம் வச்சு இந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இது வந்து நடந்திருக்கலாம், இதுதான் தான் பாஸ்ட் ஹிஸ்டரி. இவனுங்களை போயிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. இல்லை நாளைக்கு ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வராரு, இல்லைன்னா வந்து வெளியூர்ல இருந்து இப்போ யூஎஸ்ல இருந்து பிரசிடென்ட் வர, சைனா பிரசிடென்ட் இங்க வராரு அப்படின்னா அவங்க வந்து நிறைய வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து பண்ணுவாங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏஐ டிஜிட்டல் பேட்ரோல் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சொல்லும், ஓகே இந்த ஏரியால இருக்கிறவங்கலாம் ஃபர்ஸ்ட் தூக்கு, அவர் வந்து போற வரையும் இவங்களை வந்து கொஞ்சம் வந்து கண்காணிச்சிடுங்க, அவனுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து வெளிவிடாம பாத்துக்குங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து அது சஜஷன்ஸ் தரும். ஸோ இதை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து இது ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஏரியால இருக்கிறதுனால என்ன நீங்க வந்து குத்திக்கிட்டே இருப்பீங்களா? அப்ப நான் எப்பதான் வந்து அதை தாண்டி வந்து என்னால வர முடியும்? இல்ல நான் வந்து நல்லவன் தான், என் ஏரியா வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னும் போது என்னையே நீ கார்னர் பண்ணுவீங்களா? இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் தி, எப்படி வந்து ஒரு ரேசிசம் வந்து எப்படி நம்ம அதை பாக்குறோம். ஜஸ்ட் நான் ஒரு கருப்பா இருக்குன்றதுனாலயே வந்து என்னை வந்து எப்படி எல்லாம் வந்து ஆட்டி படைச்சாங்க, அது வந்து ஒரு ரேசிசம். இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து உருவாக்குது.
அதை வந்து நான் ஒரு சேஃப்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஆர்டிகல் படிக்கும் போது. இதெல்லாம் வரும்லாம் சொல்லலைங்க, ஆல்ரெடி இருக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் பாம் இல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு நாசம், இந்த இந்த வேர்ல்டே வந்து அழிச்சிடும். அவ்வளவு பெரிய ஒரு நாசமான ஒரு பாம்பையே நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஆனா அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகி மேல வந்து அட்டாமிக் பாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. எல்லா சூப்பர் நேஷன்ஸும் சேர்ந்து வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரும் நியூக்ளியர் பாம் வந்து போடக்கூடாது, இது வந்து ரொம்ப அழிவு அப்படின்றத வந்து எல்லாரும் சைன் போட்டுக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூக்ளியர் பாம் அட்டாக்குமே நடந்ததில்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா எல்லாருக்கும், ஈவன் இந்தியா இன்க்ளூடிங் இந்தியா இஸ் அவங்களும் நியூக்ளியர் பாம் வச்சிருக்காங்க, ரஷ்யா வச்சிருக்காங்க, எல்லா கண்ட்ரியும் வச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து வார்லாம் நடக்கலன்னு சொல்ல முடியாது, இப்பயும் வார்ஸ் நடந்துதான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பாம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த ட்ரீட்டி தான் அதுக்கு காரணம். ஆனா இதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணியும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணலாம், நிறைய வார்ஸ் கொண்டு போகலாம், டேட்டா வார் கொண்டு போகலாம். எது மூலியமா வந்து, ஏன்னா டேட்டா தான் இப்ப எல்லாமே இன்டர் கனெக்டா இருக்கிறதுனால ஏஐ யூஸ் பண்ணி யார் வேணா இப்போ நான் வந்து ஒரு நியூக்ளியர் பாம் நான் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு என் வீட்டுல பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற ரா மெட்டீரியல் யுரேனியம்லாம் என்னால வாங்கிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். சோ அப்போ வந்து நான் நினைச்சா கூட எனக்கு வந்து அந்த எப்படி வந்து நியூக்ளியர் பாம் கிரியேட் பண்ணலாம்னு எனக்கு விஷயம் தியரிட்டிக்கலா தெரிஞ்சா கூட என்னால பண்ணிட முடியாது. ஆனா ஏஐ அப்படி கிடையாது, வெரி ஈஸி டு யூஸ். நம்மளுடைய சொன்ன மாதிரி வெரி ஈஸி டு கிரியேட் எனி ஆப். எல்எல்எம் யூஸ் பண்ணி யார் வேணா கிரியேட் பண்ணலாம்னு போது, அப்போ இது வந்து ஒரு தப்பானவங்க கிட்ட வந்து கிடைச்சது அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அவன் வந்து மேனிபுலேட் பண்றதுக்கோ இல்ல ஒரு நாசம் செய்யற அளவுக்கு வந்து அவன் வந்து கிரியேட் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் யார் வந்து ரெகுலேட் பண்ண போறான்? இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் ட்ரீட்டி சைன் போட்ட மாதிரி எல்லாரும் சைன் பண்ண முடியுமா? இப்போ இப்ப சரி இந்தியா வந்து இதுல சைன் போட்டுருது, ஓகே நாங்க வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து நாங்க பாத்துக்கிறோம், யாரும் வந்து நெகட்டிவா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஆனா வந்து பக்கத்துக்காரன் பாகிஸ்தான்காரன் சைன் போடலன்னா என்ன ஆகும்? சோ அப்ப இதுல எல்லாருமே சைன் பண்ணணும்ல. நியூக்ளியர் ட்ரீட்டி ஒருத்தன் பாம்பு போட்டாலும் அழிஞ்சுது, ஆனா எல்லாரும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி யாருக்கு வந்து அவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு? எல்லா வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் கீழே வருவோம், எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு எல்லாம் சொல்லணும்னா வந்து சரி கவர்மெண்ட் பாத்துக்கும் அப்படின்னு சொன்னா கூட கவர்மெண்ட் மேல எனக்கு எவ்வளவு ட்ரஸ்ட் இருக்குன்னு தெரியல. அப்ப என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருந்தது இல்ல, 7 வருஷமா வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து மூடி மறைச்சு டிரான்ஸ்பரன்சி இல்லாம அது வந்து நிறைய கோடி ரூபாய் வந்து எல்லா பார்ட்டிஸுமே வாங்கிட்டாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்ன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி என்ன பண்ணுச்சு, கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டு அதெல்லாம் கிடையாது, டிரான்ஸ்பரண்டா வந்து நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்றத நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லும் போது வித்தின் அ மந்த் எல்லாமே வந்து இப்போ வந்து சைட்ல இருக்கு, நம்ம எல்லாம் பாக்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற கனெக்ட் டாட்ஸ் பாக்குறோம், யார் யார் எவ்வளவு கொடி கொடுத்தா, அவனுக்கு எவ்வளவு வந்து அன்பளிப்பா இவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்ற அந்த இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அப்போ ஈவன் தோ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த மூடி மறைச்சாலும் இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்ற அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்டே வந்து நீ பண்றது தப்பு, இதெல்லாம் பண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஏஐ வந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணாலுமே கரெக்டா தான் அவங்க ரெகுலேட் பண்றாங்களா, இல்ல பின்னாடி சும்மா பூசி மழுவி கார்பரேட்டுக்கு வந்து ஓகே நீங்க பண்றத பண்ணுங்க நான் சும்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட்டை பாக்குற அளவுக்கு இண்டிபெண்டன்ட் பாடி யார் வருவா? அப்ப இதெல்லாமே ட்ரஸ்ட் ஃபேக்டர் தானே. சோ அப்ப அந்த ட்ரஸ்ட் வச்சுக்கிற அளவுக்கு யார் அந்த பாடி, என்ன மெக்கானிசம்? இப்ப கவர்மெண்டே ரெகுலேட் பண்ணா அவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன வந்து ஏஐக்கு வந்து அவேர்னஸ் இருக்கு, விஷயம் தெரிஞ்சாதானே வந்து ரெகுலேஷன்ஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க, யார் அதுக்கு பின்னாடி இருக்கா? சோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நான் சேஃப்டி இஷ்யூக்கு நான் வந்து வைக்கிற பாயிண்ட்ஸ். பூதி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த சேஃப்டி ஏரியா வந்து லைக் 10 இயர்ஸ் அதுல தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே. ஸோ அது எப்படி எவால்வ் ஆகுது எல்லாமே தெரியும். ஓரளவுக்கு அதை வச்சு நான் உங்களோட கன்சர்னுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். நீங்க ஒரு இம்பார்ட்டண்டா 4 ரைஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பேட்ரோல் டிஸ்கிரிமினேட் ஆகுது, நியூக்ளியர் ட்ரீட்டி மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏஐக்கு அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் டீப் ஃபேக் அண்ட் டேட்டா பிரீச் இருக்கு, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். அப்புறம் கவர்மெண்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன் ஷார்ட் நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஏர்போர்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மல் செக்கை தாண்டி ரேண்டமா ஒருத்தனை கூப்பிட்டு கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஃபிளையரா இருப்பீங்க, அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஃபிளையர்னா சத்தம் பண்ணுவோம், யோ நான் வாரத்துக்கு எத்தனை வாட்டி போவோம் தெரியுமா, என்ன போய் செக் பண்ற அப்படின்னா, சார் இட்ஸ் அ ப்ரோட்டோகால் சார், ரேண்டம் செக் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா when you do a random check
அந்த ரேண்டம்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ண போறீங்க, ஏதாவது போதை மருந்து ஏதோ கடத்துறீங்க, இல்லீகலா ஏதோ பண்றீங்க அப்படின்னா மாட்டிக்கோங்கிற ஒரு பயத்தை விளைவிக்கிறது தான் அந்த புரோட்டோகாலோட நேச்சர். அப்ப அந்த ஒரு புரோட்டோகால் சக்சஸ் ஆகுறதுக்கு சில சமயம் நல்லவங்களும் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ், பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ. ஸோ அந்த மாதிரி தான் டிஜிட்டல் பேட்ரோல் வந்து உங்க வீட்டு பக்கத்துலயோ எதிரியோ இல்ல ஒரு மால் பக்கத்துலயோ எதிரியோ திருடுறாங்க, ஏதோ பண்றாங்க, ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா பண்றாங்க, இல்ல அவங்க சஸ்பீஷியஸ் பண்றவங்க மாதிரி இருக்காங்கன்னா அது போட்டோ எடுத்து அலர்ட் பண்ணிடும். இது ஆல்ரெடி வந்து நம்ம வெப்பன்ஸ் ஆஃப் மேட் டிஸ்ட்ரக்ஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த அலர்ட் வந்து சில சமயம் தப்பா இருந்திருக்கு, சில பேர்த்துக்கு ஜெயிலன்னா போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அதையே தாண்டி போறீங்க அப்படின்னா என்ன ஹியூமன் போட முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஹியூமன்னால அதை சால்வ் பண்ண முடியும்? ஹியூமனோட டேட்டா வச்சுதான் நம்ம ஏஐ ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவன் தான் இந்த மாதிரினா இருந்தா தப்பு அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுறான், எஃப்ஐஆர் எழுதுறான், அதனால அதை வச்சு ட்ரெயின் பண்ணி வர்றதோட மிஸ்டேக்ஸ் தான் இது. பட் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் இன் ஏஐ. இந்த ஹியூமனோட ஸ்டீரியோ டைப்பிங், இந்த இடத்துல இருந்து வரவன் இப்படிதான் இருப்பான், இந்த சேரியில இருந்து வரவன் இப்படிதான் இருப்பான், இந்த ஏரியால இருந்து வரவன் இப்படிதான் இருப்பான், இந்த ஸ்கூல்ல படிச்சவன் இப்படிதான் இருப்பான், இந்த முகக்கட்டு இருக்கவன் இப்படிதான் இருப்பாங்கிறத ஏஐனால மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் a கம்ப்ளீட் சொல்யூஷன். எல்லாரும் அதை ஒரு டூலா யூஸ் பண்ணும்போது நீ உன் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் விதைச்சு இன்னொருத்தங்க மேல ஒரு டிஸ்கிரிமினேஷன் விதைச்சிருந்தாலும் உன்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டூல் would say அது தப்பு, நீ நினைக்கிற தப்பு, நான் அவனை பாஸ் பண்றேன் அப்படின்னா வேற வழியில நீ அலோ பண்ணியே ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஏஐ தான் ஒன்லி பாசிபிலிட்டி டு ப்ரொவைட் அன் ஈக்விட்டி ஃபார் எவ்ரி ஒன், ஈக்குவல் சான்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஆமா இப்ப தப்பு பண்ணுது, லைக் சாக்ரிஃபைஸ் நம்ம ஏத்துக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும். நியூக்ளியர் பாம் போட்டோன்னு தான் அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு, ட்ரீட்டினா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நியூக்ளியர் பாம் போட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு டிவாஸ்டேஷன் எஃபெக்ட் நடந்தது அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா அப்படி தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஏஐல ஒரு சின்ன சேஞ்ச் இன்னைக்கு நடக்குது, அது இன்ஸ்டன்டா இன்னைக்கு தெரியாது. அது பட்டர்ஃபிளை எஃபெக்ட், கேஸ் எஃபெக்ட் மாதிரி படிப்படியா எல்லாரும் தெரிஞ்சு கடைசியா தான் தெரியும். அது ஏன் படிப்படியா அப்படின்னா இன்னைக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி இவ்வளவு நான் சேவ் பண்ணேன்னு ஒருத்தன் சொல்லுவான், அதை அவன் ரிப்போர்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது அவனா பார்த்து 4 பேர் அடாப்ட் பண்ணணும்னு நினைப்பா, 4 பேர் பயப்படுவான். 4 பேர் அடாப்ட் பண்ணி 4 பேர் சக்சஸ் ஆயிட்டானா மிச்சம் இருக்கிறவன் அடாப்ட் பண்ணி ஸ்லோவா போய் ஃபுல்லா அது மேக்ஸிமம் பீக் போய் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லாஸ் எஃபெக்ட் இது பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால இந்த ஒரு ஸ்லோ எஃபெக்டை வந்து சில பேர் முன்னாடியே மேக்ஸ் டெக்மார்க் மாதிரி லைஃப் 3.0 நிறைய பேசியிருப்போம் அவரை பத்தி. மேக்ஸ் டெக்மார்க் வந்து இதுக்காகவே ஏஐயோட டாப் இன்ஜினியர்ஸ் யாருன்னா டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, சாம் ஆல்ட்மேன், எலான் மஸ்க், யாருன்னு இருக்கவங்க எல்லாரையும் வச்சு வருஷம் வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துவாரு. அப்ப வந்து ஏஐ சேஃப்டிக்கு என்ன பண்ணணும்னு அவர் நிறைய கன்சால்டேட் பண்ணி இது பண்ணுவாரு. இது வந்து ஃபியூச்சர் லைஃப் ஆஃப் இன்டர்நேஷனல் நினைக்கிறேன், எஃப்எல்ஐ அப்படின்னு இருக்கு. அந்த ஃபியூச்சர் லைஃப் அந்த ஆர்கனைசேஷன் அவர் தான் ரன் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன், நோபடி இஸ் ரெக்கக்னைசிங். அவர் அந்த ரிப்போர்ட்டை ரைஸ் பண்றாரு, இது பண்றாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா ஹேவிங் செட் திஸ், நாம ஆக்மெண்டட் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறப்ப இது பாகுபட்சம் இல்லாம எல்லா டொமைன்லயும் வந்து உட்காரும். அந்த ஒரு ஒரு டொமைனுக்கும் ஒரு ஒரு காம்ப்ளைன்ஸ் இருக்கு, ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அப்ப அவங்க அந்த டொமைன் வச்சு திங்க் பண்ணிட்டு ஏஐ மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அஸ் யூ செட், அந்த சுப்ரீம் கோர்ட் மாதிரி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பாடி வரணும், ஏஐக்கு கண்ட்ரோல் சேஃப்டி பாடி வரணும். அந்த பாடியும் ஏஐ யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஏஐ த்ரெட் அவாய்ட் பண்ண முடியும். 100% அவங்களும் ஏஐ யூஸ் பண்ணும். ஏன்னா ஏஐ இஸ் லைக் திங்கிங் வே பியாண்ட் அவர் செல்ஃப் கம்ப்யூட் பண்ண கொடுக்கும்போது. ஸோ அப்போ நம்மளும் ஏஐ யூஸ் பண்ணாதான் நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பாடி வேணும், எஸ் ஒத்துக்கிறேன், சேஃப்டி. ஹேவிங் செட் தட், இப்போ இருக்கிற டேட்டா பிரீச், டீப் ஃபேக்குன்னா வந்து ஆல்ரெடி யூரோப்பியன் வந்து பார்த்துட்டு லா பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 4 கேட்டகரி ஆஃப் ரிஸ்க் வந்து பண்ணியிருக்காங்க. லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க், வெரி ஹை ரிஸ்க். இப்போ இந்த லோ ரிஸ்க்ல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பேசணும், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த மீடியம் ரிஸ்க்ல பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆட்டோமேட் பண்ணி அங்கனைக்குள்ள ஏதாவது பண்ண முடியும்னா விட்டுருக்காங்க. அந்த ஹை ரிஸ்க்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மெனிப்புலேட் பண்ற மாதிரி அவங்க பொலிட்டிக்கல் மெனிப்புலேஷன் பண்றது, அதுனா வரும். அந்த வெரி ஹை ரிஸ்க் வந்து டேஞ்சரஸ்
ஹியூமன் லைஃப் த்ரெட்டன் பண்ற மாதிரி என்னென்ன டொமைன்ஸ் தான் இருக்கோ அங்க யூஸ் பண்றது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல லோ ரிஸ்க்கை மட்டும் அலோவ் பண்றாங்க, மற்ற எல்லாத்தையும் மாடல் எவாலுவேட் பண்ணிட்டு அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு நிறைய கிரைட்டீரியானா இப்பதான் போடுறாங்க. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் பாத்தீங்கன்னா டீப் ஃபேக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீப் ஃபேக்கு ஒத்துழைக்கிற மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர், எக்ஸ்பென்சிவ் ஹார்ட்வேர். அப்ப அந்த ஹார்ட்வேர் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது. இது சென்ட்ரலா ஒருத்தங்க அந்த மாடல் பண்றவங்க வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்ப அந்த ஹார்ட்வேர் மூலமா அவங்களோட சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்றோம், லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்றோம்னா, ஆல் தீஸ் கைஸ் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் த டீப் ஃபேக் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தே நீட் டு புட் அ சிக்னேச்சர் ஆன் தட் வீடியோ, இட் இஸ் அ டீப் ஃபேக் அப்படின்னு. அப்ப யூடியூப்லயோ வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயோ அதை ரீட் பண்ண போறவங்க எல்லாரும் அந்த சிக்னேச்சரை பார்த்துட்டு இட் இஸ் அ டீப் ஃபேக், இட் இஸ் அ மிஸ் இன்ஃபர்மேஷன். மோஸ்ட்லி நம்ம எங்க வீடியோ பார்க்கணும், யூடியூப்ல பார்ப்போம், வாட்ஸ்அப்ல பார்ப்போம், இன்ஸ்டால பார்ப்போம். அவங்க எல்லாம் இந்த சிக்னேச்சர் ரீட் பண்ணிட்டு வார்ன் பண்ணுவாங்க, இட்ஸ் அ டீப் ஃபேக், டோன்ட் ட்ரஸ்ட் இட் அப்படின்ட்டு. இது சாத்தியமா அப்படின்னீங்கன்னா ஆப்வியஸ்லி சாத்தியம். ஈவன் நவ் நீங்க ஏதாவது ஒரு வீடியோ கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இல்ல டெவலப் கண்ட்ரில அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க யூடியூப்க்கு சொல்லியிருக்காங்க கோவிட்னு அவங்க எங்கேயாவது யூஸ் பண்ணாங்க, அது ரிலேட்டடா ஏதாவது இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது நல்லது அப்படின்னு இருந்தாங்கனாலே அதை டிடெக்ட் பண்ணிட்டு இவங்க கோவிட் பத்தி பேசியிருக்காங்க, அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஃபார் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கவர்மெண்ட் சைட் இருக்குல்ல, இங்க போய் பார்த்துக்கோங்க, கோவிட் அங்க இருக்கிறது எல்லாம் ட்ரூ, கவர்மெண்ட் பேக்ட் எல்லாமே பார்த்தது அப்படின்னு. ஸோ இதே தான் டீப் ஃபேக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண போறாங்க. அப்ப டீப் ஃபேக் வீடியோ வந்துச்சுன்னா இது டீப் ஃபேக் வீடியோ அப்படிங்கும் போது அது ஒரு ஃபன்னா என்டர்டைன்மெண்டா அந்த கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குல்ல, ஒரு சைஃபை ஃபேண்டசி மாதிரி பார்த்துட்டு விட்டுருணும். அதுல இருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம போய் டிஸ்கஷன் எல்லாம் வைக்க முடியாது, அந்த டிபேட்டுக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சேஃப்டிக்கு நிறைய இருக்கு, நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சேஃப்டி பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஏஐ வேணும், ஏஐ வச்சுதான் சேஃப்டியும் கொடுக்க முடியும். ஸோ முதல் லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப். ஸோ ஸோ இதை தாண்டி வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எக்கனாமிக் சேலஞ்சஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கு. ஸோ ஏன் அப்படி பார்க்குறேன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய எனக்கே தெரியும்ல, ஸோ எப்படி வந்து லிக்விடிட்டிலாம் கம்மியாயிடுச்சு, எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஏற்றி விட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த டைம்லையுமே ஏஐக்கு தான் வந்துட்டு ஏஐ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்து எக்கச்சக்கமா வந்து அவங்க வந்து ஃபண்ட் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம குவார்டர் ரிலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அவங்களாம் 10x எல்லாம் போறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த கம்பெனிலாம் ஏஐ விஷயத்துல சிப் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அவங்க தான் வந்து ஷைனா வராங்க. தவிர்த்து எந்த ஒரு செக்டாருமே ஒன்னு கீழே இருக்கு, இல்லைன்னா வந்து அப்படியே ஜீரோலே அப்படியே பிளாட்டாவே இருக்கு. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு அது பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது எனக்கு என்ன பயம்னா வந்து இன்னும் சீக்கிரமா வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து ஜாப் லாஸ் வந்துருமோ அப்படின்னும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே நீ சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்றேன், நானுமே வந்து அந்த டிரான்சிஷனை வந்து ஒத்துக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் வந்து கத்துக்கிட்டு அப்ஸ்கில்லிங் பண்றேனே வச்சுப்போமே. இப்ப நான் ஒரு வேலையில இருக்கேன், கேஷியர் வேலையில இருக்கேன், எனக்கு வந்து மாசம் வந்து ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா, நான் வந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்துட்டு எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எடுக்குதுன்னும் போது என்ன டிரான்சிஷன் பண்ணணும், ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் என்ன ஜாப்னு எனக்கு தெரியல. யாருன்னா சொன்னாங்கன்னா அதை நான் வந்து வேலையை வச்சுக்கிட்டே நான் நைட் நேரத்துல படிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வேலை போயிடுச்சுன்னா நான் ஒரு 1 இயர் நான் சேர்த்து வச்ச காசை வச்சு என்னால 1 இயர் வச்சு படிச்சு நான் பண்ணலாம். ஸோ அப்படின்னும் போது எனக்கு இஎம்ஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு அந்த 50,000 நம்பிதான் இருந்தேன், எனக்கு அந்த குஷன் இல்லையே. நான் ஒரு 6 மாசம் நான் இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போறேன்ற அந்த குஷன் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஜாப் ஒண்ணு போறேன் பாத்தியா, அந்த இடத்துல வந்து எனக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வரணும்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி 50,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன். அட்லீஸ்ட் எனக்கு 55,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம் வரணும். ஆனா நான் ஃபியூச்சர் ஜாப்ல போகும்போது எனக்கு 30,000 ரூபாய் தான் சம்பளம் வருதுன்னும் போது நான் எப்படி நான் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும்? இது ஒரு எக்கனாமிக் சேலஞ்சு தானே. சோ அதனால வந்துட்டு ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும், அப்ஸ்கில்லிங் பண்ணணும்னு எனக்கு புரியுது. ஆனா அதை பார்த்தாலுமே எனக்கு வந்து ஒரு பயம் தான் வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல வந்துட்டு ஜம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து சோசியலா வந்து நிறைய ப்ராப்ளம் வரக்கூடும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டா, இப்போ நான் ஒரு பேங்க்கு போறேன், அங்க யாருமே கிளர்க் இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் தான், நம்மளே போயிட்டு செல்ஃபா வந்து ஒரு பேங்கிங் பண்ணிக்கலாம் ஏடிஎம் மாதிரி. அப்ப நான் வந்து இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போறேன், அங்க யாரும் பில்லிங் செக்ஷன்ல யாருமே இருக்க மாட்டாங்க, நானே ஒரு பொருளை எடுத்துக்கிறேன், என்னோட பேஸ்கெட்டே வந்து ரீட் பண்ணி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நான் வந்து பே மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து வெளியில வந்துடுறேன். இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுது. என்னோட ஃப்ரிட்ஜும் என்னோட போனும் வந்து பேசிக்குது.
எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒரு டேப்லெட் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரீட் பண்ணுது, ஓகே உன் டேப்லெட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது, 10 டேப்லெட் தான் இருக்கு, அடுத்த மாசத்துக்கு வந்து நான் வந்து உனக்கு திரும்பியும் வந்து இந்த மெடிபடியில வந்துட்டு இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ல வருது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வரும். இது எல்லாமே அது பண்ணிக்குது, எல்லாமே சூப்பர், என் வாழ்க்கை தரம் ஏறுது. ஆனா நான் இப்ப நான் மெடிக்கல் ஷாப்புக்கும் போகல, நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போனாலும் அங்க ஆள் இல்ல, நான் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போறேன் அங்கேயுமே யாருமே இல்ல அப்படின்னும் போது ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாயிடுமோ எனக்கு ஒரு பயம் வருது. அப்ப நான் வந்து சோசியலா எங்க போய் தான் இருப்பேன். நானாச்சும் பரவாயில்ல, ஒரு 30 வயசு நான் சோசியலா பார்த்துட்டேன், இன்னும் வர போறதுல வந்து ஒரு 50-50 வச்சுப்போமே. ஆனா என் குழந்தையெல்லாம் நினைச்சு பார்த்தா அவனுக்கு வந்து வெறும் மிஷினோடயே தான் இது வாழ்க்கையை தள்ளிடுவானுங்களோ. ஆல்ரெடி வந்து நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியா போயிட்டோம். இப்ப இந்த கேள்வியில எல்லாம் ஆஃப்லைன்ல பண்ணும்போது அவங்களுக்கு இழுக்கவே முடியல. இன்னும் போக போக இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஹியூமன் எங்கதான் வந்து வேல்யூ எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு டெமோக்ரஸின்ற ஒரு செட்டப்கே வந்து இது பயங்கரமான த்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து ஓட்டு போட்டு அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது, நான் ஒரு ஓட்டு போட்டு எனக்கு சார்பா வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்க போய் எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க வந்து பேசி வந்து எனக்கு வந்து நல்லதை செய்வாங்க, அவங்க வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ரைட் டு ப்ரொடெஸ்ட், ஐம் ரைட் டு ஸ்பீச். இந்த மாதிரி இந்த டெமோக்ரஸி வந்து நிறைய வந்து கொடுத்துருக்குல்ல. சோ அப்ப நம்ம முன்னாடி இப்ப ஹிட்லர் காலத்துல என்னென்னலாம் வந்து எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டோமோ அதுதான் டெமோக்ரஸி வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு எம்பவர் பண்ணிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, இவ்வளோ ஃபண்டிங் வருது அப்படின்னும் போது இந்த ஏஐ ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். கவர்மெண்ட் வந்து புரிதல் இருக்கா இல்லையா, புரிதல் இல்லாமயே இத்தனை ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துடுச்சு அப்படின்னும் போது இங்க டெமோக்ரஸி வந்து நான் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ இது வந்து இந்த டெமோக்ரஸி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப யார் வந்து ஃபியூச்சர்ல ஆளுவா? ஏஐ டெவலப் பண்ணவன் ஆளுவானா, இல்ல பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஆளுமா, இல்ல திரும்பியும் நம்ம வந்து ஒரு கேபிட்டலிஸ்டிக் கீழே இருப்போமா, இல்ல திரும்பியும் ஆட்டோகிராட்டிக் மோடுக்கு வந்துருமா, இல்ல ஏஐ வந்து அதுவே நம்மள ஆளிடுமா? சோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கற்பனைகள்லாம் எனக்கு நிறைய வருது. சோ டெமோக்ரஸி பறி போயிடுமோ அப்படின்ற பயமும் வந்து ஃபியூச்சர்ல நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு. சோ இதுதான் நான் யோசிச்சு வச்சது. சோ இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஸோ நீ பயம் எல்லாமே தெரியுது. பட் உங்களோட பயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ ட்ரை பண்றேன். பயம்தான், அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. நான் இப்போ 50,000 சம்பாதிக்கிறேன் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதை பற்றி டாப் எக்கனாமிக்ஸ்னா என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நான் லிசன் பண்ணேன். அதில் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட மேஜர் பயமே என்னன்னா, ஃபார் த பாஸ்ட் 3 generation ஆல் வி சி இஸ் இன்ஃப்ளேஷன். நீங்க சொல்லுவீங்க, என் தாத்தா காலத்துல நாங்க 50 ரூபால குடும்பம் நடத்தணும்னாங்க, நம்ம அப்பா அம்மா காலத்துல 1000, 5000, 10,000 குடும்பம் நடத்தினாங்க. இப்ப லட்சம் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு பயம் வருது, 50,000 ரூபாய் வேலை போயிட்டு கம்மியா 10,000 வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விலைவாசி உயர்வு காரணமே நம்ம தான் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு சப்ளை பண்ணணும்னா அதை மேட்ச் பண்றதுக்கு they need to have more laborers, அந்த லேபரர் அந்த மிஷினை ஒர்க் பண்ணும். அப்புறம் அது சப்ளை செயின் இங்க வந்து ஷாப்ல இருந்து அடுக்கி வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் பீப்புள் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை செயின், அந்த ரீட்டைல்ல இருந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்ட். அவங்க எல்லாரும் கோஆர்டினேட்டா ஒர்க் பண்ணும். அதுக்கு இன்வெஸ்டட் இன் ஹியூஜ் அமௌண்ட். அதனாலதான் அந்த எண்ட் ஒரு சின்ன ஒரு பிரெட் வாங்கினாலும் அது விலை ஏறி நிக்குது. ஓகே, ஆனா எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஏஐ வந்துச்சு, இந்த ஃபுட் கிரியேட் பண்ற இண்டஸ்ட்ரியில ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கு, சப்ளை செயின்ல ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கு, ரீட்டைல ஒரு ஏஐ ஏஜென்ட் இருக்கு, அத கூட ஒரு ஹியூமன் இருக்கான் அப்படின்னா அந்த ஏஜென்ட் வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்வாமா ஒர்க் பண்ணும். அதுக்கு புதுசா நாளைக்கு இன்னொரு ஹியூமன் கோஆபரேட் பண்ணாலும் இட் நோஸ் ஹவு இட் ஒர்க்ஸ், ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸ்பர்ட் இன் தட் ஃபீல்டு. அப்படிங்கும்போது இது பெஸ்ட் ஆப்டிமைஸ்டா அந்த சப்ளையை வந்து கம்மி காஸ்ட்டுக்கு டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுமா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இங்க இருந்ததை இங்க கம்மி பண்ணி கொண்டு வரனால அதோட பொருளோட விலை இங்க போனது கீழே கம்மியாகும். இது வந்து டிஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த டிஃப்ளேஷன் இருந்தா கம்மி பண்றதுனால 10,000 சம்பளம் போதுங்கிற ரேஞ்சுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க எக்கனாமிக்ஸ். ஆன் த டாப் ஆஃப் இட் கவர்மெண்ட் ஆர் லைக் இந்த ஏஐ வச்சு நிறைய ப்ராஃபிட் பார்க்குற கம்பெனிஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து பேசிக் இன்கமா நம்ம பேசணும்ல, அந்த வேலைக்கார அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு, இவங்க டக்குன்னு அப்ஸ்கில் பண்ண முடியாது,
என்கிட்ட காப்பாத்துறதுக்கு 6 மாசத்துக்கு பணம் இல்லாதவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பேசிக் இன்கம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பேசிக் இன்கம்ல உன்னோட பேசிக் நெசசிட்டி எல்லாம் ஃபுல் ஆயிடும். அப்ப இட்ஸ் ஆல் அபவுட் வாட் யூ வாண்ட். உனக்கு மணி தான் வேணும், லக்ஸுரி தான் வேணும் அப்படின்னா யூ மைட் நெவர் எண்ட் அப் ஹாப்பினஸ். அதுக்கு பதிலாக அந்த பேசிக் வந்துருச்சு. ஓ, நான் இந்த வேலைனா பார்க்கும்போது உடம்பு வலி, ஓனர் நம்ம திட்டு வாங்கணும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்போ பேசிக் இன்கம் வந்துருச்சு. எனக்கு பிடிச்சது ஏதாவது பண்ண முடியுமா? அந்த பிடிச்சது பண்றதுக்கு எனக்கு என்ன தடையா இருக்கு? அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா, எப்படி உங்களுக்கு வந்து யூடியூப் பார்க்க ஜியோ ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்து வீடியோ பார்க்க வச்சு மீடியா கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி ஏஐ இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மினிமம் ஏஐ கொடுக்கும். அந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது புதுசா பண்ணணும்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேக்கப்க்கு கவர்மெண்ட் பேசிக் இன்கம் தருது. அந்த ட்ரை பண்றது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நீங்க ஒரு ரெவென்யூ சோர்ஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அது பண்றதுக்கு ட்ரைனிங் தான் வேணும். அது எல்லாமே இட் வில் பி கேட்டர்ட். அது எல்லாமே வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் எக்கனாமிக்ஸ் ஆர் பிளானிங் அப். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் பேசிக் இன்கம். ஓகே, அதே மாதிரி என்ன மாதிரி ஜாப் வரும் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். அதுதான் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா, ஈவன் சாம் ஆல்ட்மேனுக்கே தெரியாது. அவர் தான் சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சாரு, இல்ல சுந்தர் பிச்சை யார் இது பண்ணாங்களோ, இல்ல சத்யா நடையில அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட ஒரு எய்ம்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே, பட் ஒன் திங் ஃபார் ஷுர், ஃபியூச்சர் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். நம்மளோட ஃபியூச்சர் வந்து அந்த காலத்துல ராஜா என்ஜாய் பண்ணதோட பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி டெமோக்ரஸி சொன்னீங்க. அந்த டெமோக்ரஸி ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா, டெமோக்ரஸி இப்பதான் ஒரு லாஸ்ட் 100 இயர்ஸா வந்தது. ஆர் லைக் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 2 டெமோக்ரஸி ஸ்ட்ராங்லி பிக்ட் அப். அதுக்கு முன்னாடி ஒரு 500 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ராஜா இருந்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா வந்தாங்க, அப்புறம் ஜமீன்தார் சிஸ்டம் வந்தது. ஸோ ஒரு சிஸ்டமும் வந்தது. ஒரு சிஸ்டமும் ஒரு சர்டன் பீரியட்ல அதோட டிஸ்அட்வான்டேஜ்னால பிரேக் ஆகும். அப்ப இந்த டெமோக்ரஸில இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு எலெக்ட் த ரைட் பீப்புள் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ், இட் வில் கெட் பிரேக். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மேக்ஸ் டெக்மார்க் வந்து லைஃப் 3.0 12 டிஃபரன்ஸ் சினாரியோ சொல்லியிருக்காரு. பெனவலன்ட் டிக்டேட்டர், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஃபண்டமெண்டலிஸ்ட். இதெல்லாம் வந்து நாங்க டீடைல்டா தனித்தனியா பாட்காஸ்ட்ல பண்ணியிருக்கோம். அதை திருப்பி இங்க கொண்டு வர முடியாது. அதுல இருந்து ஒரு 2 பிக் பண்ணணும்னா, ஒன்னு கவர்மெண்டோட சேர்ந்து ஏஐ வச்சு பெனவலன்ட் டிக்டேட்டர். ஏஐ வந்து நம்ம நல்லா இருக்கணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். டிசீஸ்க்குனா எங்க சொல்யூஷன் இல்லையோ அந்த டிசீஸ்க்கு கண்டுபிடிக்கும். எனர்ஜி பத்தலையா எனர்ஜி கண்டுபிடிக்கும். என்னென்ன நமக்கு தேவையோ அது ஏஐ பண்ணி கொடுக்கும். நம்ம அதை வச்சுட்டு அடுத்தடுத்து வாழலாம், ஃபியூச்சர் ஹாப்பினஸ் நோக்கி போகலாம். அப்ப மணிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம லைஃப் விட்டு கூட போகலாம். ஹாப்பினஸ் கொஸ்டின் தான் பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, ஹாப்பினஸ் நோக்கி தான் இருக்கீங்க. அப்ப ரிமைனிங் யாரு? பீப்புள் தான். பீப்புள் போய் ஜாலியா என்ன பண்ணணுமோ பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ஏதோ புதுசா உங்களுக்கு தோன்ற ஐடியாவை குரூப்பா பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். உங்களுக்குள்ள செஸ் ஆடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு பிக்னிக் போய்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க அது வந்து அதெல்லாம் பண்ணும். ஸோ இது எல்லாமே நான் எங்க டிரைவ் பண்ணேன்னா, பேஸ்ட் ஆன் மேக்ஸ் டெக்மார்க்ஸ் லைஃப் 3.0 புக். ஸோ அப்படிதான் அது போகுமே தவிர உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். நியூ ஜாப்ஸ் உருவாகும். எப்படி வந்து எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லைங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் பேசுறதுக்கே சம்பளம் கொடுப்பாங்க. இது சொல்றதுக்கு ஃபன்னியா இருக்கும். ஜப்பான்லனா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் சோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட். இன்னொரு ஹியூமனோட பேச முடியல, அந்த பேசுறதுக்காக ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்ல, அவன் வந்து உட்காருவானா, நீங்க என்ன வேணா பேசலாமா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை திட்டலாமா, அதை லிசன் பண்றதுக்கு அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான், ஒரு மனுஷங்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சோஷியல் ரிலேட்டடா நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் பேஸ்ட், டைம் தான் நெக்ஸ்ட் மணி. எந்தெந்த அளவுக்கு நீ சோஷியல் பண்றியோ உனக்கு டைம் அலோகேட் ஆகும், அதுதான் மணின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செஷன்ல பேசியிருக்கோம் ஏ சூப்பர் பவர்ல. ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஹேவிங் செட் தட், எல்லா எக்கனாமிஸ்ட் ஏ லைக் சத்யா நடையில அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை பார்த்தீங்க, அதுதான் ஜாப். அந்த ஜாப் லாஸ் ஆகுதுன்னு நம்ம எல்லாம் ஃபீல் பண்றோம், கம்மியான ஜாப் வரும். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடி மாதிரி உங்களுக்கு எப்படி ஒரு ஓன் தொழில் இருந்தது, நான் வந்து தங்கம் செய்வேன், நான் கேரட் பண்ணுவேன், அதை வந்து நீங்க எப்படி பார்ட்டிங் ட்ரேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த ஏஐ வந்துச்சு அப்படின்னா யூ கேன் பி யுவர் செல்ஃப் அண்ட் ஆண்டர்பிரனர். புரியல அப்படின்னா அதை கொஞ்சம் விரிவா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் என்னோட கன்க்ளூஷன், அவுட்ரோ ஆஃப் த ஏஐ டிபேட். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 இயர்ஸ் பேக் யூடியூப் வந்துச்சு. யூடியூப் வந்துடும்னா ஜியோ ஃப்ரீ டேட்டா விட்டோம், எவ்ரி ஒன் ஹேட் ஆக்சஸ். நீங்க என்ன பேச நினைக்கிறீங்களோ அதை பேசி அப்லோட் பண்ணுவீங்க, வீலாக் பண்ணுவீங்க, குக்கிங் வீடியோ பண்ணுவீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றோம்னு பண்ணுவீங்க, எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணுவீங்க, சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுவீங்க, எல்லாமே வந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஆக்சஸ் டு தோஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ இன்னும் நிறைய டீச்சர்ஸ் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே,
ஆனா ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சூப்பரா வச்சீங்க இந்த சாம்பார், எப்படி வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இது எங்களோட சீக்ரெட்டுங்க, அது போயிடுச்சுன்னா எங்களுக்கு காம்படிஷன். அதே ரெஸ்டாரண்ட் கிட்ட இன்னைக்கு ஒரு யூடியூபர் போயிட்டு கேக்குறாங்க, அவங்க ஓப்பனா பண்றாங்க. இதாங்க சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அவங்க சீக்ரெட் சொல்றதுக்கு அந்த யூடியூபர் காசு தருவாங்களோ, இல்ல அவங்களே யூடியூப்ல அவங்க சீக்ரெட் போடுறது 2 மில்லியன் வியூஸ் கிட்ட காசு வருதோ. இது என்ன ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சென்டிவ். யூடியூப்ல நீங்க போடுற வீடியோக்கு இன்சென்டிவ். உங்ககிட்ட ஒரு 1000 பேர் இருந்தா, 1 மில்லியன் இருந்தா, அதுக்கேத்த மாதிரி ஒரு இன்சென்டிவ் வரும். அந்த இன்சென்டிவ்னால எவ்ரி ஒன் இஸ் ஷேரிங் ஆல் த சீக்ரெட். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் ஒரு வீடியோ கிரியேட்டிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கி அவங்க பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏஐ என்னென்ன பண்ணும்? அதுதான் வந்து ஆண்ட்ரூ என்ஜி சொல்றாரு. ஃபியூச்சர்ல ஏஐ பேஸ்ட் ஆப்ஸ் வரும். அது என்னங்க ஏஐ பேஸ்ட் ஆப்ஸ்னா, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, குயிக்கா காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணணும்னா மினிமம் 6 months to 1 year ஆகும். ஆனா வெள்ளிக்கிழமை 2 நாள் முன்னாடி அந்த மாதிரி ஆப் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணுங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கஸ்டம் ஜிபிடி. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு 1 hour ஒர்க் பண்ண ஆப் ரெடி ஆயிடுச்சு. அந்த டெமோ தான் இப்ப காட்ட போறேன். இதாங்க அந்த இதாங்க அந்த கொஸ்டின் ஷீட். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த 10 வேர்டை சாட் ஜிபிடிக்கு அப்லோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என் கிட்டுக்கு அப்படின்னு. ஓகே அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு டெலிஃபோன். அதுக்கான பிரேக் டவுன் எல்லாமே கொடுத்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் வேர்டு போவான்னு கேட்குது. நான் எஸ் போகணும்னா அடுத்த வேர்டு கிரியேட் பண்ணுது. அப்போ எம்டி. இப்போ இந்த எம்டில எம்ங்கிறது வெறும் எம் மட்டும் தான் வருது. அப்போ இ சைலண்டா எம்னு சொல்லணுமா? அந்த டிஒய்ல ஒய் சைலண்டா இந்த மாதிரினா டவுட் வருது. அதான் நான் அதுகிட்ட கேட்குறேன். அப்ப கேட்கும்போது என்ன பண்ணுதுன்னா, இல்லங்க எம்மும் ஒய் டி ஒய் சைலண்ட் கிடையாது. அது இப்படிங்க எம்டி 2 ஈக்கு பதில் அங்க ஒய் போடுறோம். அந்த மாதிரினா அது சொல்லுது. அப்படி ஃபர்தரா அடுத்தடுத்த வேர்டா போயிட்டு இருக்கும். ஓகே. அப்ப வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த 10 வேர்ட்ல சில வேர்டு மிஸ் பண்ணிடுச்சு. அதை நம்மளே ஃபீட் பண்றோம். இந்த வேர்டை நீ மிஸ் பண்ணிட்டேன்றாலும், ஓ மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்து போகுது. அப்ப இங்க பட்டர்னு ஒரு வேர்டு வருது. இந்த பட்டர் வந்து நவுனா வேர்பா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்புறம் அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட்டர்னா இப்படி இருக்கும்பா, வேர்ப்னா எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுங்களேன், வேர்பு புரியல அப்படின்னு கேக்குது. ஓகே, என் பொண்ணு கேக்குறா. அப்ப அதை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நிறைய சென்டென்ஸ் வந்து வேர்ப் வருது. வேர்ப் வச்சு அப்ப ரொம்ப கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ இப்படி போறப்ப 10 வேர்டும் இந்த மாதிரி இமேஜ் எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா புரிஞ்சிச்சு பொண்ணுக்கு. இப்ப என் பொண்ணு இதை வச்சு ஸ்டோரி சொல்லு அப்படிங்குது. ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணுது. 10 வேர்டை வச்சு ஒரு சூப்பர் ஸ்டோரி பண்ணுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டிக்டேஷன் ஸ்பெல்லிங் டெஸ்ட் வேர்டை மட்டும் போல்டா ஹைலைட் பண்ணி அழகா ஸ்டோரி பண்ணுது. அதை ரீட் பண்ணும்போது அந்த ஸ்டோரியோட அந்த குழந்தை எப்படி பிரைமரி ஒன் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணி அது சொல்லுது. அப்ப அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தையோட ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து டெஸ்ட் கொடுக்க ஒரு டெஸ்ட் கொடுன்றோம்னா டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி டவுன்லோட் டெஸ்ட்டுங்குது. இதுதான் டெஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை என் குழந்தை வந்து ஃபில் பண்ணுது. ஃபில் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணான். இதை எடுத்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டும் சொல்லிச்சு. இந்த இடத்துல தான் தப்பு பண்ணியிருக்க, இதை இப்படின்னா சரி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது கம்ப்ளீட் கிளாரிட்டி. இப்ப இந்த 10 வேர்டு சூப்பரா இருக்கு, புதன்கிழமை போய் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ இது பண்றதுக்கு எனக்கு 1/2 hour கூட ஆகல. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி கத்துக்கணுங்கிறதுக்கு லேர்ன் பண்ண ஒரு எஃபர்ட் போட்டேன் 3 to 4 hours. ஒன்ஸ் லேர்ன் பண்ணோம்னா இந்த ஆப்பை பண்ணும் அப்படின்னா ரியல் டைமா இட் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். அவ்வளவு ஈஸி கிடையாது. வேறஸ் வித் திஸ் ஏஐ சாட் ஜிபிடி அந்த பவர்ட் ஆப், இப்ப இதை வச்சு நான் மேல கொஞ்சம் யூஐ கொடுத்து பண்ணேன்னா உங்க போன்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸே வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிஜிட்டலா கேட்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ இந்த பவர்ஃபுல் டூலை நான் மிஸ் பண்ண விரும்பல. இப்பையிலேருந்தே என் குழந்தையும் சேர்த்து ட்ரெயின் பண்ணிட்டு யூஸ் பண்ண விரும்புறேன். அட்லீஸ்ட் அப்பப்ப என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ கம்யூனிட்டி மூலமா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ்கில் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு ரெலவெண்டா இருக்க பாக்குறேன். ரொம்ப நாளா வந்துட்டு நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் தட் இன்னும் சாட்ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பண்றோம்லாம் கிடையாது. ஸோ எவர் சின்ஸ் கேள்வி இன்செப்ஷன் ஆனதுல இருந்து இது டாக்கிங் அபவுட் ஏஐ. சாட்ஜிபிடி முன்னாடியே பேசிட்டு இருக்கோம். அண்ட் சாட்ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமே நான் வந்து எப்படி இது ஒர்க் ஆகுது அதுதான் நம்மளே சொன்னேன். தேர் இஸ் நோ கோடிங் பிஹைண்ட் திஸ். ஆப் கிரியேட் பண்ணிடுறேன்னா தேர் இஸ் நோ கோடிங். இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் மேத் மாடல்ஸ் இருக்கு. ஸோ நடுவில் அவர் பாலாஜின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஸோ அவர் இப்போ இல்லை. ஸோ இந்த டெமோ பார்த்துருந்தாருன்னா அவருக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் he didn't do any codingல அவன் ஜஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணி ப்ராம்ப்டிங் பண்ணியிருக்கான். இட் கஸ்டம் ஜிபிடி இட் கிரியேட்டட் இட்ஸ் ஓன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ with this we are ending our debate.